கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வணக்கம். இன்னைக்கு நல்ல ஒரு முக்கியமான ஒரு செய்தி இருக்குது. Everybody needs to know this. ஓகே, இன்னைக்கு நிச்சயமா ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு சந்தேகம் வேணா சத்தமா ஒரு ஆமென் ஆமென் நீங்க சத்தமா சொன்னீங்கன்னா எனக்கு இங்க விளங்காதுதான். ஸோ வேணா நீங்க கீழே டைப் பண்ணி ஆமென்கிற அனுப்பி விடலாம். ஸோ we know that you are partaking, you are participating with us actively. ஓகே, ஸோ இப்போ நேரத்தில் வந்து நம்ம முதலாக தேவனை நம்ம உயர்த்தி பாடுவோம், தேவனை நம்ம மகிமைப்படுத்தும். அந்த நேரத்தில் என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் சேர்ந்து ஆண்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டு மகிமைப்படுத்துங்க. The Lord Jesus will do great things in our life. ஒரு சிலர் புதிதாக இந்த மாதிரியான செய்திகள்லாம் பார்க்கறது புதிய பழக்கமாக இருக்கிறது. நியூ சோல்ஸ், புதிய ஆத்துமாக்கள். ஸோ உங்களுக்கு தமிழ் நாங்கள் பேசுறது கொஞ்சம் கடினமாக இருக்குன்னு சில பேர்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதே வேலை இந்த பைபிள் இருக்கிற வார்த்தைகள் எடுத்து நாங்கள் பேசுறதுனால இந்த பைபிள் இருக்கிற வார்த்தை சுத்த தமிழாக இருக்குன்னா சத்தில் உங்களுக்கு புரியலன்னு எங்களுக்கு புரியுது. அந்த மாதிரி ஒரு சிலர் எங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இஃப் யூ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட், நாங்கள் பேசுகிற காரியத்தில் சில வார்த்தை உங்களுக்கு புரியல, புரிஞ்சுக்கொள்ள கடினமாக இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். தயவாக நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய ப்ரேயர் லைனுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் செய்யலாம், அது கால் பண்ணி எங்கள்கிட்ட சொல்லலாம். we will be ready to help you, we will be ready to guide you. உங்களுக்கு காரியங்கள் சொல்லிக் கொடுக்க நாங்கள் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறோம். ஸோ நோ ப்ராப்ளம். ஏதாவது புரியலன்னா தயவாக எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. we will definitely get back to you. Audio is all okay? Okay, let's praise the Lord. இந்த நேரத்தில் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்க நாமத்தை நாங்க மகிமைப்படுத்துகிறோம். we give you the glory, we give you the glory. அப்பா உம்முடைய தெய்வீகமான பிரசன்னத்தை நாங்க வரவேற்கிறோம். ஒருவேளை நீங்க புதிதாக இந்த வீடியோ பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா நம் தேவனை நோக்கி மகிமைப்படுத்துறோம், நம்மளை படைச்ச ஆண்டவரை நம்ம உயர்த்துகிறோம் இன்னைக்கு. அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால நீங்க வந்துட்டு எங்களோடு கூட சேர்ந்து கண்களை மூடிக்கொண்டு கொஞ்ச நேரத்துக்கு பிரார்த்தனை பண்ணலாம். நம்மளை படைத்த ஆண்டவர் ஒருவர், அவர் நம்முடைய சுகத்தை விரும்புகிற தேவன், அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் செய்ய விரும்புகிற கர்த்தராய் இருக்கிறாரு. அப்ப அவரை நோக்கி கொஞ்ச நேரத்துக்கு நம்ம மைண்டு, நம்முடைய எண்ணங்கள்லாம் அவரு பக்கமா நம்ம திருப்பும் போதுதான் நம்முடைய பாடல் பாடும் போதும் சரி, நம்ம வந்துட்டு இந்த வார்த்தையை கேட்கும் போதும் சரி, நம்ம வாழ்க்கை அது தொடும், நம்ம வாழ்க்கைக்கு அது நன்மையா மாறும். அநேக கிறிஸ்தவர்களா இருக்கலாம் சரி, இல்ல புதுசா பார்க்கலாம் சரி, இந்த மாதிரி மீட்டிங்கை ஆன்லைன்ல சரி நேரில் போய் மீட் பண்ணும்போது எந்த நன்மையை பெற்றுக்கொள்ளாம வெறுமையா திரும்பி போறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த பைபிள்ல வல்லமை இல்லாம இல்லைங்க. திஸ் பைபிள் ஹேஸ் கிரேட் பவர். இதை நம்ம பேசும்போது இது மூலியம் பெரிய காரியங்கள், அற்புதங்கள் உங்க வாழ்க்கை நிச்சயமா நடக்கும். அப்பயே நடக்காம போறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம சரியா ஃபைன் டியூன் பண்றது இல்ல. நம்மகிட்ட ரேடியோ வச்சுங்களேன், கரெக்டா 96.3 அப்படின்னு ஒரு பாயிண்ட் வச்சாதான் கரெக்டா அந்த சேனல்ல என்ன விளங்கு பேசுறாங்களோ அது நம்மளுக்கு விளங்கும். அதே மாதிரி நம்ம சும்மா அப்படியே ஆடியோல கேட்டுட்டோம்னா அவங்க பேசுறது நம்ம காதுக்கு விளங்கும், ஆனா நம்ம இருதயத்துக்கு அது புரியுதான்ங்கிறது முக்கியம். ஸோ சில நேரத்தில் அந்த சத்தியமானது நம்ம பேசும்போது அநேகருக்கு புரியாம போகிறது காரணம்னா, இது வந்து ஆவிக்குரிய ஒரு வார்த்தை. இட்ஸ் a spiritual word. இந்த வேர்டு உங்களுக்கு புரியணும்னா நீங்க அந்த ஸ்பிரிட்டோட கனெக்ட் ஆகிக்கொள்ளணும். நீங்க இணைஞ்சாதான், ஆவில இணைஞ்சாதான் நம்ம எதா பேசணும் அதை நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும். நீங்க புரிஞ்சாதான் அதன் அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அநேக அற்புதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. நீங்க ஏங்க வேஸ்ட் பண்றீங்க? டு நாட் வேஸ்ட். நீங்களும் அந்த பிரசன்ஸ்குள்ள வாங்க, எங்க இந்த ஆவிக்குள்ள கனெக்ட் பண்ணுங்க. நாங்க படிப்படியாக நடத்துறதுக்கு இந்த இடத்துல நாங்க ஆயத்தமா இருக்கிறோம். ஓகே, அதனால கண்ணுகளை மூடி கொஞ்ச நேரத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே உம்மை வரவேற்கிறோம், தெய்வீகமான பிரசன்னத்தை வரவேற்கிறோம். நாங்களா ஒன்றும் செய்ய முடியாது. எங்கள் தேவன் எங்களோடு இருக்கும் போது அநேக பெரிய காரியங்கள் நடக்க நன்கு அறிந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்தில் இருக்கிற ஆண்டவரே, we give you the glory, we give you the glory, and we give you the glory, and we give you the glory, Jesus. Makalaba shabalaba. Thank you Father. நீங்க வந்தா போதும்பா, நீர் வந்து எங்களை ஆளுக செய்தா போதும் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னாலே ஒன்றும் கூடாதையா, உங்க வல்லமை இல்லாமல் என்னாலே ஒன்றும் ஆகாதையா, உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னாலே ஒன்றும் கூடாதையா, உங்க வல்லமை இல்லாமல் என்னாலே ஒன்றும் ஆகாதையா. பிரசன்னம், தேவ பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம்,
ஷக்கீனா மகிமை என்னை நிரப்பனும் உமக்காய் வாழ மாவித்தாருமே. ஷக்கீனா மகிமை என்னை நிரப்பனும் உமக்காய் வாழ உம்மாவித்தாருமே. பிரசன்னம் தேவ பிரசன்னம், அவர் பிரசன்னத்தை கூப்பிட்டு பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம். உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னாலே ஒன்றும் கூடாதையா. உங்க வல்லமை இல்லாம என்னாலே ஒன்றும் ஆகாதையா. உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னாலே ஒன்றும் கூடாதையா. உங்க வல்லமை இல்லாமல் என்னாலே ஒன்றும் ஆகாதையா. பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆசையா கேளுங்க, என்னோட பார்த்து கொண்டிருக்கிற நீங்க எல்லாம். தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் என்பது ஆண்டவரே நம்ம மத்தியில இறங்கி வருகிற ஒரு அனுபவம். அவரை கேளுங்க, ஆண்டவரே என்னோட நீங்க வாங்க, இன்னைக்கு நாங்க கற்றுக்கொள்ள போடிய இந்த காரியம் ஆண்டவரே சும்மா காதால கேட்டுட்டு போக வேண்டியது அல்ல. எங்களை ஆவிய அது அனல் மூட்டட்டும், எங்க வாழ்க்கையை அதை மாற்றட்டும். இதோ ஒரு புதிய காரியம் எங்க வாழ்க்கையில தோன்றுகிறதுக்கு தெய்வத்தோட மகிமையான அந்த பிரசனம் எங்க வாழ்க்கையில இறங்கும் போது இதோ கர்த்தர் புதிய காரியங்கள் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், ஒவ்வொரு புதியவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையில இப்ப தேவனுடைய மகிமையின் பிரசனம் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. ஓ எஸ், உங்களுடைய சுத்தி ஒரு விசேஷித்தமான ஒரு தெய்வீக மகிமை, ஒரு தெய்வீக மகிமை. எஸ் மை பிரதர், சந்தேகப்படாத, உன்னை சுத்தி இப்ப தேவ மகிமின் பிரசனம் இறங்கி கொண்டு இருக்கிறது. உண்மையாய் கூப்பிடு யாவருக்கும் கர்த்தர் மறுத்தரு அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். தாகம் உள்ளவன் மேல் கர்த்தர் தண்ணீரை ஊற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நீர் அவரை நோக்கி கூப்பிடுகிறபடியால் இதோ தேவன் இறங்கி வருகிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் பிரசனத்தால் அவனுடைய வாழ்க்கையை இடைகட்ட அவர் போதுமான இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்கிற தெய்வீக மகிமை உள்ள தெய்வமாய் இருக்கிறார். Glory to Jesus, glory to Jesus. இதோ இப்ப உங்களை சுத்தி ஒரு தெய்வீக பிரசன்ன ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னாலே ஒன்றும் கூடாதையா. உங்க வல்லமை இல்லாமல் என்னாலே ஒன்றும் ஆகாதையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைதானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைதானையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எந்தன் படுக்கையிலோ உம்மை நினைக்கின்றேன், நாடு ராவிலும் தியானிக்கிறேன்.
எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். என் நேச நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைதானை. அல்லேலூயா. என் நேச நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைதானையா. இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீர், நன்றி ஏசையா. இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீர், நன்றி ஏசையா. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல எல்லாம் நீரே. அதனால சத்தமா, என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன். அல்லேலூயா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைதானையா. செய்யா, என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைதானையா, நேசிக்கின்றேன் உம்மைதானையா, நேசிக்கின்றேன் உம்மைதான் நையா. Thank you Lord. உம்முடைய தெய்வீகமான பிரசனம் எங்க மத்தியிலே உலாவி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே பெரியவர். Thank you Father. We give you the glory. அப்பா, எங்க மத்தியிலே கர்த்தர் பேச போகிற காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord. We give you the glory Father. எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த வீடியோவை இப்போ லைஃப்ல பார்க்குறாங்க, லைஃபுக்கு அப்புறமா அநேகர் பார்க்குறாங்க. ஆண்டவரே, பார்க்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் கர்த்தர் புதிய காரியங்களை செய்வீராக, தீர்க்க தரிசனமாய் பேசுவீராக. வியாதி உள்ளவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்க சித்தமாயிருக்கிற தேவன். இந்த நாட்களில் ஏன் வியாதி வருகிறது என்று தலைப்புல நாங்கள் உடைய வசனத்தை பார்க்கும்போது, ஆண்டவரே, எங்கள் தேவன் எங்களுக்கு கேள்விகளுக்கு பதிலை கொடுக்க போகிறதுக்காக நன்றி. நன்மையான காரியங்கள் வாழ்க்கையில் பேச போகிறதுக்காக நன்றி. We give you the glory and we thank you Jesus. இயேசுவின் மகிமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Praise the Lord. மீண்டுமாக இந்த சேஃப் மலேசியா தலைப்பில் இன்றைக்கு நாம் பார்க்க போற செய்தி, ஏன் வியாதி வருகிறது, why does sickness come அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அநேகருக்கு இந்த கேள்வி ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும். இந்த போஸ்டர் வெளியான போதுக்குள்ள நிறைய பேர் கேட்டாங்க, இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொன்னாங்க. எஸ், வியாதி வருகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இன்ஃபேக்ட் வியாதி மாத்திரம் கிடையாது, நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதுக்கு நல்ல ஒரு காரணம் நிச்சயமாய் உண்டு. நல்லதோ தீமையோ காரணம் நிச்சயம் உண்டு. கேள்விகளில் வாழணும்னு அவசியமே கிடையாது. நம்மளை படைத்த ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு பதில் வைத்திருக்கிறாரு. அப்படியாக இந்த வேதம் வந்துட்டு இதுக்கும் ஒரு பதில் வைத்திருக்கு. எதுக்கு? வியாதிக்கு. போன வாரம் நம்ம சுகமாகும் நாள் என்று சொல்லி நம்ம அந்த வார்த்தையில அந்த சில விசுவாச தட்டி எழுப்புற வார்த்தைகள் நம்ம கேட்டோம், நம்ம ஜெபம் பண்ணோம். கர்த்தர் சிலருக்கு அற்புதம் செய்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு ஒரு சிலர்களுக்கு ஜெபித்தாலும் அற்புதம் வராமல் இருப்பதற்கு காரணம் உண்டு. நம்ம எவ்வளவு தான் பிரேயர் பண்ணாலும் சிலருக்கு விடுதலை வருவதில்லை, அற்புதம் நடப்பதில்லை. அதுக்கு ஒரு நல்ல ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை நம்ம அறிந்து அது சரியாய் நம்ம கையாண்டோம் சொன்னா நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கிற அந்த அற்புதம், நம்ம எதிர்பார்க்கிற விடுதலை நிச்சயமா நம்மளுக்கு வந்து சேரும். So we just need to know why the sickness come. வியாதி ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை கையாண்டாலே போதும், வியாதியில நம்ம வெளியாகலாம், குணமாகலாம், நிச்சயமாய் முடியும். அதுக்கு தான் நம்ம சில காரணம் பார்க்க போறோம். இந்த உலகத்துல பல விதமான வியாதிகள் இருக்கு. தொற்று வியாதி இருக்குது, சரீர பலவீனங்கள் இருக்குது, பரம்பரையா ஒரு வியாதி இருக்கும். இப்போ டயபெட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பரம்பரையா வரும். இந்த கேன்சர்லாம் பார்த்தீங்கன்னா பரம்பரையா வரும். சிலருக்கு வந்துட்டு திடீர்னு இந்த வியாதிகள்லாம் வரும். இல்லை ஆக்சிடென்ட்ல அடிபட்டு வீக்னஸ், அது சரீர பலவீனம், இல்லை உறுப்புகள் செயலிழந்து போயிருக்கும். இந்த மாதிரி பழைய காரியங்கள், பலவிதமான வியாதிகள் வருகிறது. சாதாரண காட்சியில் ஆரம்பிச்சு உயிரை எடுக்கிற கேன்சரு, எய்ட்ஸ், இன்ஃபேக்ட் இதோ இந்த கோவிட்
கொரோனா வைரஸ், இது எல்லாமே ஒரு விதமான வியாதிகளாய் காணப்படுகிறது. இந்த எல்லா வியாதிகளும் மனிதன வாழ்க்கையில நுழையிறதுக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சது? ஏன் வியாதி உண்டாகிறது? முதலாக அதுக்கு முன்பதாக நம்ம சரித்திரத்துல ஒரு முக்கியமான காரியத்தை, சம்பவத்தை நம்ம பார்க்கணும். ஒரு அநேக தெய்வ பிள்ளைகளுக்கு இது தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஆனா இதுல சில காரியங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பொறுமையாய் கவனமா என்னோட கேட்டு இதை புரிஞ்சு கொள்ள விரும்புங்க. பேசிக் அந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டா எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மெயின் கார் ரீசன் ஒன்று இருக்கும். அந்த கார் அடிப்படை பிரச்சனைக்கான காரணம் என்னங்கிற நம்ம தெரிந்து கொண்டாலே அதை கையாண்டா நம்ம நிச்சயமாய் விடுதலையாக முடியும். சோ அந்த காரியத்தை நம்ம பார்ப்போம். அதுக்கு ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம். பைபிள் இருக்கிற ஒரு வசனம் தான் இது. இதை நான் அழகா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சிம்பிளா எல்லாருக்கும் புரியுதோ அது மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியோ மனுஷனை உண்டாக்குவோமாக. முதல்ல தேவன் எது? நம்முடைய சாயல்ல, நம்முடைய ரூபத்துல அப்படின்னு தேவன், அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவினர், நம் தேவன் நம்மளை படைத்த ஆண்டவர் அவரு ஆலோசி நம்ம யோசிச்சு பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, நம்முடைய சாயல்ல நம்முடைய ரூபத்துல மனிதனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லிட்டு மனிதனை உண்டாக்குறாரு. முதல் மனிதர் இந்த பூமியில யாரு? ஆதாமும் ஏவாளும். இவங்க 2 பேரையும் அவர் உருவாக்கும் போது அவர் நம்முடைய சாயல உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லுகிறார். தேவனுடைய சாயல உருவாக்கப்பட்டவர்களுக்கு வியாதி இருக்குமா? மரணம் இருக்குமா? நிச்சயமாக இல்லை. நீங்க வேதத்துல ஆதியாகத்துல முன்னுக்கு ஃபுல்லா நீங்க படிச்சாலும் சரி, அஸ்திவாரமான தேவனோட சத்தியத்தை புரிஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஆரம்பத்துல படைக்கும் போது அவர் சாயல படைத்ததுனால நம்மளுக்கு மரணத்தையோ அல்லது வியாதியோ சேர்த்து நம்மளுக்கு உண்டாக்கவில்லை. எல்லாத்தையும் படைச்சிட்டு எல்லாம் நலம் என்று கண்டார் என்று வேதத்துல போட்டிருக்குது. அப்ப when God created the world and when God created humans, it was all good in his eyes. அப்ப நன்மையாகத்தான் படைத்தார். அப்ப ஆரம்பத்துல ஆதாமுக்கு ஏவாளுக்கும் வியாதி வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. வியாதியை கர்த்தர் அனுமதிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் தான் இருந்தார். அவர் என்றென்றைக்கும் மரணம் இல்லாத, என்றென்றைக்கும் வியாதி பலவீனம் வராத ஒரு வாழ்க்கையை தான் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஆண்டு உண்டாக்கினார். இது இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சு கொள்றதுக்கு ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17வது வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஓகே, இங்க தேவன் என்ன செய்றாரு? இந்த கார்டன் இருக்கிற எல்லாத்தையும் சுருக்கமா வேகமா போறேன், ரொம்ப டீட்டெயிலா போனா ரொம்ப டைம் எடுத்துரும். அந்த ஏதன் தோட்டம் என்று கார்டன் ஆஃப் ஈடனை உருவாக்கிட்டு அங்க மனிதர்களை வாழ ஆண்டுறதுட்டு விட்டுட்டாரு. வாழுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆதாமும் ஏவாளையும். அங்க அவர் சொல்றாரு, இங்க இருக்கிற எல்லா மரத்திற்கு கனியன் எடுத்து சாப்பிடலாம், ஆனா அந்த ஜீவ விருட்சத்தின் கனி, ட்ரீ ஆஃப் நாலேஜ் மட்டும் நீ அந்த கனியை எடுத்து நீ புசிக்க கூடாது, நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் கட்டளை சொல்றாரு. அதை சொல்றாரு, நீ இதை சாப்பிட்டா நிச்சயமா நீ சாவாய். அதை என்ன சொல்றாருன்னா, அந்த மரத்திற்கு கனியை எடுத்து சாப்பிட்டனா உனக்கு மரணம் உண்டாயிரும். நிச்சயமா சாவாய் என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னுக்கு சாவே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த மரத்துல இருந்து அந்த கனியை எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அவங்க சாவு அவங்க வாழ்க்கையில உண்டாயிரும். ஸோ தேவன் அதை விரும்பவே கிடையாது. ஆனாலும் என்ன செஞ்சாங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சர்பம், பாம்பு அவங்கள வஞ்சித்தது அவங்க அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டது நிமித்தமாய் உண்டானது ஆதியாகமம் 3வது அதிகாரம் 16வது வசனம். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய். வேதனையோடு பிள்ளை பெறுவாய். அதாவது இது என்ன நடக்குதுன்னா, நான் வேகமா போறேங்க, ஜம்ப் பண்ணி போறேன். வேதம் படிக்கிற பழக்கம் நிச்சயமா நீங்க வேதத்தை எடுத்து நீங்க படிக்கும் போது அந்த ஃபுல் ஸ்டோரி நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். ஆனா நம்ம இன்னைக்கு வியாதி பத்தி தான் பேச போறதுனால அதுக்கான வசனத்தை மாத்திரம் தான் எடுத்து நம்ம பார்க்கிறோம். ஸோ 3:16 ஆதியாகத்துல என்ன போட்டிருக்குதுன்னா, இது எங்க நடக்குது சொன்னாக்கா, அந்த பழத்தை சாப்பிடுங்க அன்று சொல்லிட்டு போயிட்டாரு, கடவுள் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப அங்க ஈஃப் இருக்காங்களா, ஏவாள் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ண அந்த மரத்தை எடுத்து அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. அந்த சர்பம் வந்திச்சதுக்கு அப்புறம் டிசீவ்ட் ஆனதுக்கு பிறகு, ஏமாந்த பிறகு பழத்தை சாப்பிட்டது மாத்திரம் இல்லாம ஆதாம் எடுத்து நீயும் சாப்பிடுப்பான்னு சொல்லிட்டாங்க. இப்ப தேவனுக்கு அவங்க கீழ்ப்படியாம போயிட்டாங்க. தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டாங்க. கடவுள் சொல்றதை செய்யாம கடவுள் சொல்லாததை செஞ்சுட்டாங்க. இது நிமித்தமாய் கடவுள் என்ன செய்யறாரு, அந்த சர்பத்துக்கு அங்க படிச்சீங்கன்னா தெரியும், அந்த ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல அந்த சர்பத்துக்கு, ஆதாமுக்கு, ஏவாளுக்கு
3 பேருக்கும் ஒரு விதமான தண்டனை உண்டாகிறது. தேவன் நீதி செய்கிறவராய் இருக்கிறதுனால, அவங்க தேவனுடைய நீதிக்கு புறம்பா செயல்படுறதுனால அவங்க வாழ்க்கையில ஒரு தண்டனை, அதாவது சாபம் சொல்லலாம், தண்டனையாக அவங்க வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்டது. அப்ப அங்கதான் ஏவாள், அதாவது பெண் இருக்காங்களா, அந்த உலகத்திலே படைக்கப்பட்ட முதல் பெண், அவங்களுக்கு என்ன சொல்றாரு, கர்ப்பம் தரிக்கும் போது பிள்ளைய பெறும் போது நீ வேதனையோட பிள்ளை பெறுவாய் என்று கடவுள் அங்க சொல்றாரு. அவங்க ஒன்னும் பிள்ளை பெறவில்லை தான், இனிமே தான் பிள்ளை பெற்றுக்க போறாங்க. அப்ப இங்கதான் ஆண்டு சொல்லி பிள்ளை பெறும்போது நீ கர்ப்ப வேதனையோடு பிள்ளை பெப்பாய். இதை கடவுள் அவங்களுக்கு அனுமதித்த ஒரு தண்டனை. அப்ப ஒருவேளை கடவுள் இதை தண்டனை கொடுக்காம இருந்திருந்தா பிள்ளையை பெத்துக்கிறவங்க எப்படி பிள்ளையை பெத்துட்டு இருந்திருப்பாங்க? பிரெக்னன்சிக்குள்ள கோத்ரூ பண்ண எப்படி கோத்ரூ பண்ணிருப்பாங்க? வலி வேதனை இல்லாம பிள்ளையை பெற்றிருக்க கூடும். ஆனால் அவர்கள் பாவம் செய்த நிமித்தமா அந்த தண்டனையா தான் பிள்ளை பெறும்போது வேதனையோடு பிள்ளை பெறாங்க. இந்த நாட்கள்ல நம்ம பிள்ளையை பெக்கும் போது, பிரெக்னன்சி அந்த லேபர் பண்ணும்போது, சைல்ட் லேபர் பண்ணும்போது வேதனையோடு அந்த பிள்ளையை பெத்தெடுக்கிறத நம்மளுக்கு சகஜமான ஒரு காரியம், வழக்கமான ஒரு காரியம், நம்மளுக்கு பழக்கம் ஆயிடுச்சு அதை பார்த்து. ஆனா பார்க்க போனா அந்த வேதனை இருக்கக்கூடாது. ஆனா அவங்க பாவம் செய்த நிமித்தமா தான் உண்டானுச்சு. இப்ப இதுலயே நம்மளுக்கு இன்னொரு ஆதரவு உண்டாவது, வலிகள், வேதனைகள், வியாதிகள் இதெல்லாம் தேவன் அனுமதிக்க விரும்பவில்லை மனிதர்களுக்கு. ஆனா அவங்க பாவம் செய்த நிமித்தமா தான் அவங்க வாழ்க்கையில அது அனுமதிக்கப்பட்டது. அதனால தான் அவங்க அதை கடந்து போகிற சூழ்நிலை வந்தது. இங்க தெளிவா நம்மளுக்கு புரிந்து கொள்றோம். இன்ஃபேக்ட் 14வது வசனத்தை படிங்களேன். 17 3:17. இப்ப ஆதாமை நோக்கி ஏவாளுக்கு ஒரு தண்டனை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இப்ப ஆதாம் அந்த ஆம்பளை இருக்காருல, அந்த சிங்கம், அவருக்கு ஒரு தண்டனை வருது. நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருது, நான் சொன்னா அதை சாப்பிடாதுன்னு அப்பயே நீ சாப்பிட்டப்பா ஆதாமே, புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பாருங்க, பூமிக்கு ஒரு சாபம் ஏற்படுச்சு. பூமியை தண்டிக்கிறாரு ஆண்டவர். எதனால? ஆதாம் பண்ண தப்புனால. என்ன நடந்துச்சு? பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். இப்ப தொடர்ந்து படிங்க. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியா நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். ஓகே, நீ பூமிக்கு வந்ததுனால, பூமியிலிருந்து வந்ததுனால, மண்ணிலிருந்து தானே மனுஷன் ஆண்டு செஞ்சாரு, மண்ணிலிருந்து வந்ததுனால மண்ணுக்கே நீ திருப்பி போவ. அதாவது இங்கதான் மரணத்தை ஆண்டு நிர்ணயிக்கிறாரு. ஆரம்பத்துல கனியை சாப்பிட்டனா செத்துருவன் சொன்னாரு. அப்ப அது முன்னுக்கு அவன் சாவ மாட்டான்னு அர்த்தம். அதுக்கு பிறகு இங்க ஆண்டு ஜட்ஜ்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாரு. மண்ணிலிருந்து வந்ததுனால நீ மண்ணுக்கே போவ, உடல் அழிந்து மண்ணோட மண்ணா போகும் அப்படிங்கிற தண்டனையா கடவுள் இங்க தான் கொடுக்குற. அது மாத்திரம் இல்ல, பூமியின் விளைச்சல் நீ பெற்றுக்கொள்வதற்கு நீ வேலை செஞ்சுதான் நீ பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு தண்டனை கொடுக்கிறார். அதாவது மனிதன் பூமியிலிருந்து அந்த பலன் அதாவது அந்த எதுவாவது விளைச்சல் கொடுத்தாலும் சரி, பழமா இருந்தாலும் சரி, அது வெஜிடபிள்ஸா இருந்தாலும் சரி, அது ரைஸாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அதன் விளைச்சல் தானா வராது. நீயா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுதான் அதை உருவாக்கிக்கணும், அதை நீ சாப்பிட்டுக்கணும். அப்படி பார்த்தால், அதாவது மனிதர்கள் வேலை செஞ்சு, கடுமையா வேலை செஞ்சு தான் பூமியில வர்ற அந்த விளைச்சலை சாப்பிட முடியுங்கிற அதுவே ஒரு விதமான தண்டனை தான், ஒரு சாபம் தான். விவசாயம் பண்ற சூழ்நிலையே ஒரு விதமான சாபம். ஏன்னா விவசாயம் பண்றது சாதாரண வேலை இல்லைங்க. 6 மாசம் அவங்க விதைச்சு வெயில்ல காஞ்சி விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு பார்த்திருக்கீங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயம் செய்வாங்க. அப்ப விவசாயிங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டு வேலை செய்யறாங்க. இதுவே ஒரு விதமான சாபம். அதாவது ஆரம்பத்துல அவங்க அப்படி செய்ய வேணாம், அதுவாவே வளர்ந்துருக்கும், அவங்க எடுத்து சாப்பிடுற வேலை தான். ஆனா இப்ப அப்படி இல்லாம நீயா வேலை செஞ்சு சாப்பிட்டுக்கோ, பிள்ளையை பெக்கும் போது வலியோடு பெத்துக்கோ அப்படின்னு ஆண் பெண்ணுக்கு தண்டனை மாதிரியான ஒரு சாபமான காரியத்தை தேவன் ஆதாம் ஏவாள் உலகத்துல உருவான முதல் ஆண் பெண்ணுக்கும் தண்டனையாய் கடவுள் கொடுக்க ஆரம்பித்தார். இது எதனால நடந்தது? அந்த பழத்தை சாப்பிடாத சொல்லி அவங்க சாப்பிட்டதுனால சாபமா அவங்க வாழ்க்கையில முடிஞ்சதுனால தான் அவங்களுக்கு இந்த சூழ்நிலை. நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பாவத்தின் நிமித்தமாய் தண்டனையே நம்மளை படைத்த ஆண்டவர் ரிலீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருது. ஏன்? அவர் தெய்வம், அவர் நீதி செய்கிறவராய் இருக்கிறார். ஆனால் அவர் கிருபையா இருந்து அதுக்கப்புறம் ஆதாம் ஏவாளுக்கு உதவியும் பண்றாரு. அவரே தண்டனையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரே அவங்க துணியெல்லாம் போட்டு கொடுத்து அழகா அவங்க உதவியும் பண்றாரு. நல்ல தெய்வம் தான். ஆனால் ஒரு நீதி உள்ள தெய்வனா இருக்கிறதுனால பாவத்தின் சம்பளம் மரணம்னு வேதம் சொல்றதுனால அது அவங்க கோத்திரு போன சூழ்நிலைக்குள்ள அவங்க வந்துட்டார்கள். சோ ஆகியனால்
கீழ்ப்படியாமைங்கிற பாவத்தின் நிமித்தமா மரணத்தை அவங்க ருசி பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. அப்படி என்றால் பாவத்தினால் மரணம் உண்டாகிறது நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் பாவத்தினால் வியாதி உண்டாகுமா? சங்கீதம் 38வது அதிகாரம் 3வது வசனம் பைபிள்ல இன்னொரு வசனம் சொல்லுது, உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை, என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை, என் எலும்புகளில் சௌக்கியமில்லை. பாருங்க, தேவனுடைய கோபத்தினால எனக்கு உடம்புல ஆரோக்கியம் இல்ல, அவர் நம்மளை தண்டிக்கிறதுனால என் எலும்புல பலம் இல்லாம போயிருச்சு அப்படின்னு இங்க சங்கீதத்தில் சொல்றோம். அப்ப இங்க என்ன சொல்லுது இந்த வார்த்தை? மனிதர்கள் முதலாவது, அதாவது நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, 5 காரணம் இருக்கு ஏன் ஒரு மனிதனுக்குள்ளதாக வியாதி வருகிறது. There is 5 reasons why a man gets sickness. ஏன் மனிதர் வாழ்க்கையில வியாதி வருகிற 5 காரணம் இருக்குது. அதுக்கு முதல் காரணத்தை இப்ப நான் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கேன், அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாவத்து நிமித்தமாய் சரீரத்தை பலன் இழந்து போறார்கள், தேவனுடைய கோபத்து நிமித்தமாய் எலும்புகளை பலன் இல்லாம போகுது. அடுத்து இன்னொரு சங்கீதம் சொல்லுது, 107வது சங்கீதம் 17வது வசனம் 18வது வசனத்தை தெளிவா கவனிங்க. நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் தங்களுடைய அக்கிரமத்தினாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள், நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அதாவது தங்களுடைய அக்கிரமம், கெட்ட காரியம், தீமைகளை செய்ததுனால, வாழ்க்கையில தீமைகள் கெட்டதை பிறருக்கு செய்யறதுனால, தங்கள் வாழ்க்கையில செய்கிறதுனால தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை, பாவ காரியங்கள், கெட்டது ஈவல் காரியங்களை செய்கிறதுனால என்ன ஆகுதான்? நோய் கொண்டு ஒடுங்கி போறார்கள். ஓகே, அடுத்தது அவருடைய ஆத்துமா சகல போஜனத்தையும் அவர்கள் மரண வாசல்கள் மரணத்துக்கு நோக்கி போறாங்க. அப்ப இங்க என்ன சொல்லுது? கெட்டது தீமைகளை மனிதர்கள் செய்வதனால தேவன் சரீரத்துல உடம்புல வியாதியை அனுமதிக்கிறாரு அப்படி இந்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, பாவம் நம்முடைய வாழ்க்கையில முதல் காரியம், 5 காரியம் இருக்கு சொன்னல ஒரு மனிதன் வாழ்க்கையில் வியாதி வருதுக்கு. அதுல முதல் காரியம் என்ன? பாவம். பாவம் என்பது என்ன? தெய்வத்துக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாம் பாவம். எது எது பாவம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? பைபிளை படிச்சீங்கன்னா எது எது பாவம் தெரிஞ்சு கொள்ளலாம். இரண்டாவது, ரொம்ப சுலபமா நீங்க தெரிஞ்சு கொள்ள முடியும். எப்படி தெரியுமா? எதெல்லாம் உங்க மனசாட்சிக்கு குற்ற உணர்வை கொண்டு வருதோ, தப்பு செய்யறோன்னு உணர்த்துதோ, அதெல்லாம் பாவம் தான். நல்லா யோசிச்சு பாருங்க. என்னோட சேர்ந்து நீங்க இணைஞ்சு கொண்டிருக்கு, நீங்க எத்தனையோ முறை சில காரியம் செய்யும் போது உங்களுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி உறுத்தம், தப்பு செய்யறோம், வேணாம், இதை செய்ய வேணாம், ஐயோ செய்ய பரவாயில்ல, நம்ம சூழ்நிலை அப்படி இருக்கு, வேற வழியில பரவாயில்ல செஞ்சிடலாம், பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சில திட்டங்கள் போடுவோம். அது பிறருக்கு கெட்ட பாதிப்பை கொண்டு வர தெரிஞ்சு நம்ம செஞ்சிருப்போம். இல்லை நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் நம்ம செஞ்சு பார்க்கலாம், இல்லை செய்யலான்னு தைரியமா இறங்குவோம். நம்ம மனசு அது குத்தம், இது தப்பு, இது செய்யாத, இது செய்யாதுன்னு சொல்லியோ மனசு நம்மளுக்கு பேசியோ நம்ம அதை மீறி செய்யறோம். பத்தியா, மனசாட்சிக்கு விரோதமாய் செயல்படும் போது அது பாவம். ஏன்னா தேவன் நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு ரேடார் சிஸ்டம் வச்சிட்டார் உள்ள இருதயத்துல. நம்ம இருதயத்துக்கே தெரியும் எது தப்பு எது சரின்னு. சோ அப்ப அது சொல்லியே நம்ம மீறி சேரும் பார்த்தீங்களா, அது எல்லாம் நம்மளுக்கு பாவமாய் காணப்படுகிறது. அப்படி நம்ம வாழ்க்கையில செஞ்ச காரியங்கள் நம்ம வாழ்க்கையில திருப்பியும் வியாதியாய் மீண்டுமாய் தண்டனையாய் நம்மளுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு என்று சொல்லி இந்த பைபிள் சொல்லுகிறது. அப்ப பாவம், மனிதன் பண்ற தப்பு, தீமை, அக்கிரமம் மனிதனுடைய வாழ்க்கையில வியாதியை கொண்டு வருது. அப்ப எப்படிங்க இதை மேற்கொள்றது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, மத்திய 9வது அதிகாரம் 2வது வசனம் 5வது வசனம் மாத்திரம். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். படுக்கையில ஒருத்தன் இருக்கான், படுத்து கிடக்குறான், படுத்த படுக்கையா ஒருத்தவன் வியாதியில இருக்கிறான். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, இயேசு அவனுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, அந்த மனுஷனை நோக்கி, படுத்த படுக்கையா இருக்கலாம், அவனை நோக்கி இயேசு சொல்றாரு, மகனே மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பாருங்க, பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொல்றது ஈஸியா, இல்ல எந்திரிச்சு நடப்பா உனக்கு குணமாச்சுன்னு சொல்றது ஈஸியா அப்படின்னு இயேசு கேள்வி கேட்டுட்டு, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு
மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. பூமியிலே பாவத்தை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. மனுஷகுமாரன் யாரு? அது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துக்கு பாவத்தை மன்னிக்கிறதுக்கான அதிகாரம் உண்டு. அதனால தான் இயேசு கிறிஸ்து யாரு வந்தாலும் ஏன் சுகம் ஆகுறாங்க, ஏன் விடுதலை ஆகுறாங்க, ஏன் குணம் ஆகுறாங்கன்னா இயேசு கிட்ட வரும்போது அவருடைய பாவத்தை அவர் மன்னிக்கிறார். அந்த பாவத்தை நிமித்தமா வந்த வியாதியை கர்த்தராக இயேசு கிறிஸ்து சுகமாகி விடுதலை ஆக்குறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க கேட்கறதுக்கு? நிச்சயமாங்க. உங்களுடைய பாவத்தை நீங்க எங்கேயோ போயிட்டு கழிக்கணும் தீர்க்கணும்லாம் அவசியமே கிடையாது. உங்க பாவத்தை நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க இருதயத்துல வாரும் என்று சொல்லி நீங்க கேட்டாலே அவர் வந்து உங்க வியாதிகளை குணப்படுத்தி உங்களை சுகப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். அவர் போதும்ங்க. நிச்சயமாய் சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா இயேசுனால பாவத்தை மன்னிக்க முடியும்? இயேசு பாவத்தை ஏன் மன்னிக்க முடியும்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நம்முடைய பாவங்க நம்முடைய அக்கிரமங்களை அவர் தன்மேல் சுமந்து நம்மளுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார் என்று வேதம் தெளிவாய் ஏசாயால சொல்லுகிறது. நம்முடைய அக்கிரம தன்மேல் சுமந்து அவர் நமக்காக பலியாய் ஆனார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதனால அதாவது இயேசுக்கு சிலுவையில் தொங்குற மாதிரி சீன் பார்த்து இருப்பீங்களே. எதுக்கு தெரியுமா சிலுவையில் தொங்கினாரு? உங்க பாவத்தை ஏன் பாவத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்ததுனால நீங்க அந்த பாவத்தை நிமித்தம் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை நீங்களான அனுபவிக்காதபடிக்கு அவர் நம்மளை விடுதலை ஆக்கி விட்டார். இதுக்கு என்ன செய்யணும்? இயேசு கிட்ட வந்து அவர்கிட்ட பாவ மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிதான். எந்த மனிதனும் இந்த பூமியில பாவத்தை மன்னிக்க முடியாது. ஏன்னா எல்லா மனிதனும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்தவர்களாய் காணப்படுகிறார் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்ப எல்லாரும் பாவம் செஞ்சிருக்காங்கன்னா யாருக்கு உங்க பாவத்தை மன்னிக்க முடியும்? பாவத்தை செய்யாத ஒருத்தர் தானே பாவத்தை மன்னிக்க முடியும். பாவத்தை செய்யாத ஒருத்தர் யாரு? அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. அப்ப அவர் உங்க பாவத்தை எல்லாம் கழுவி மீட்கிறார். இது இன்னும் பாவம் வந்து சில பேர் பார்த்திருக்கேன் வாழ்க்கையில குணமாயிருவாங்க. சில நேரத்தை கேள்வி கேட்டு இருக்கிறாங்க. நம்ம ப்ரே பண்ணி குணமாயிருவாங்க. இந்த மாதிரி ஏதாவது மீட்டிங்க்கு வருவாங்க. நம்ம இயேசு நாமத்தில் ப்ரே பண்ணி அவங்களுக்கு குணமாயி சுகமாயிரும். இல்லை அவங்களே சொந்தமாக ஏதாவது கஷ்டப்பட்டு கோத்திரமா திருப்பி நல்லாயிருவாங்க. ஆனால் குணமானவங்க திருப்பி வியாதியில வந்து திருப்பி விழுந்து இன்னும் மோசமான நிலைமைக்கு போறதுக்கான காரணம் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கேன்? நான் யோசிச்சிருக்கிறேன். ஏன் ஆண்டவரே நம்ம ஜெபம் பண்ணி ப்ரே பண்ணி சுகமாயி திருப்பி வியாதியில போய் விழுந்துடுறாங்க, திருப்பி ஏன் ஆண்டவரே அவங்க விழுந்தாங்க, நீங்க சுகப்படுத்தினா ஏன் ஆண்டவர் சுகம் தங்கல அப்படின்னு யோசிச்சிருக்கிறேன். அங்க வேதத்திலே தெளிவா யோவான் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு ஒருத்தன்ட்ட. இயேசு அவனை நோக்கி, இது வந்து ஒருத்தன் சுகப்படுத்திட்டாரு. சுகப்படுத்தின பிறகு அவன்கிட்ட பார்த்து சொல்றாரு. இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான், சுகமாயிட்டான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஓகே. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். ஓகே. 14வது வசனம் சுகமாக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவன் போயிட்டான். 14வது வசனத்துல இயேசு சொல்றாரு, அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, தேவாலயத்துல இயேசு அவனை பார்க்கறாரு. ஓகே. இதோ நீ சொஸ்தமானாய், நீ சுகமாயிட்டப்பா, அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி. அதிக கேடானது அதாவது நீ இப்ப நல்லா வியாதியா இருந்த சுகமாயிட்டல, திருப்பி ஒரு பெரிய வியாதி வந்து உன்னை அதிக கேடுகளும் நடத்தாதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்றார். இனி பாவம் செய்யாதே என்றார். ஸ்டாப் சின்னிங். மீண்டுமாய் பாவம் செஞ்சிடாதப்பா. திருப்பி நீ பாவம் செஞ்சனா உனக்கு திருப்பியும் போன வியாதி வந்துடும், இன்னும் அதிக கேடு உனக்கு நடந்துரும். இயேசு இங்க தெளிவாய் சொல்லுகிறார். இதுதான் சிலருக்கு பதில். சிலர் பண்ண பாவத்தை விட்டுட்டு சுகமாயிட்டு திருப்பியும் இன்னொரு மோசமான ஒரு காரியங்கள் தீமை காரியங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதை உணராதபடிக்கு வாழ்வாங்க. அதனால என்ன ஆயிருது? அது திருப்பி ஒரு பெரிய வியாதிக்குள்ள பலவீனத்துக்குள் கொண்டு போய் அவங்களை நிப்பாட்டிடும். ஆகியால் மனம் திரும்பி நம்ம கெட்ட பழக்கத்தை விட்டுட்டோம்னா இயேசு கிட்ட நம்ம ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்னை பலப்படுத்தி என்னை நடத்துங்க, திரும்ப நான் பாவம் செய்யாதபடிக்கு எனக்கு உதவி நீங்க தான் செய்யணும்னு அவர்கிட்ட கேட்டு அவருடைய கிருபை நிமித்தமாய் நம்ம பலனை பெற்று நம்ம பலமாய் உண்மையாய் வாழ ஆரம்பிக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில பெற்ற சுகம், பெற்ற விடுதலை, பெற்ற அற்புதம் என்றும் தங்கம். இது வியாதிக்கு மாத்திரம் இல்ல, பொருளாதாரத்துல, வேலை விஷயத்துல, வாழ்க்கை உயர்வுல நன்மையான காரியங்கள் இயேசு செஞ்சா அதை பெற்றுக்கொண்ட நீங்க மீண்டுமாய் பலவீனங்கள் பாவத்திற்குள்ள நீங்க விழுந்து ஓடிக்கொண்டே இருந்தீங்கன்னா
அதனால நீங்க பெற்ற அற்புதங்களை இழக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ள நீங்க தள்ளப்படுவது நிச்சயம் உண்டாகும். அது ஆண்டவர் உங்களை தண்டிக்கிறாரு இல்லைங்க, அது நீதி, இயற்கை நீதியாய் கர்த்தருடைய நீதியின் பிரகாரமா அது காரியம் உங்களுக்கு நடப்பிக்கப்படுகிறது. அதாவது இப்போ நான் ஒரு பேன் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேன் அப்படி கீழே போட்டேன்னா அது உழுவும். ஏன்னா கிராவிட்டி இருக்குது. ஆமா இல்லையா? கிராவிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. நான் மிதக்கிக்கிட்டு இருக்கேன்னா இல்லையே, பூமிக்கு வெளியே போட்டால் மிதக்கிக்கிட்டு இருப்பேன். ஆனால் பூமிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த கிராவிட்டி மண் நம்மளை இழுக்குது, நம்ம கீழே தான் நிற்கிறோம். இந்த புக்கை நான் எடுக்கிறேன், இந்த புக்கை நான் போட்டேன்னா திருப்பி கீழே தான் உழுவோம். ஏன்னா கிராவிட்டின்னு இருக்குல்ல, அந்த நீதியை நம்ம யாரும் மாற்ற முடியாது இல்லையா? அதே போல தான் தேவன் ஆவிக்குரிய நீதிகளை ஏற்படுத்தி இருக்கிறார். அதை மீறி யாரும் வாழ முடியாது. அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ முதல் காரியம், பாவத்து நிமித்தமாக வியாதி வருகிறது உண்டு. அந்த பாவத்தை போக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே போதுமானவராய் இருக்கிறார். இரண்டாவது காரியம், ஏன் வியாதி ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது? இரண்டாவது காரியம், எக்ஸோடஸ் 34:7, யாத்திராகம் 34வது அதிகாரம் 7வது வசனம். 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறி. ஓகே, சிம்பிளா சொன்னா, ஆண்டவர் இரக்கமாய் கிருபையாய் ஒருத்தனுக்கு ஆசீர்வாதத்தை நன்மையை கொண்டா 1000 தலைமுறை, அவன் பிள்ளை, அவன் பிள்ளைக்கு, அவன் பிள்ளை, அவன் பிள்ளைக்கு, அவன் பிள்ளை, அவனுக்கு, அவன் பிள்ளை, மொத்தம் 1000 பிள்ளைகள் அவனுக்கு பிறந்தாலும், 1000 வம்சங்கள் அப்படியே வளர்ந்தாலும் அவளுக்கு கிருபை நன்மைகள் ஆசீர்வாதம் தங்கும். ஆனா அதே ஒரு மனிதன் தீமை கெட்டதை செஞ்சா அவனுக்கு 3-4 தலைமுறை, அதாவது அவனோட பிள்ளைகளுக்கு பிள்ளை, பிள்ளைகளுக்கு பிள்ளை, பிள்ளை பிள்ளை, பேரம் பேத்தை, அவனோட பிள்ளைகளை பேரம் பிள்ளைங்க வாழ்க்கையில அந்த நீதி சரிகட்டப்படும். அதாவது அந்த நியாயம் கேட்கப்படும். அதாவது அந்த தண்டனை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இது தேவனுடைய நீதியாய் காணப்படுகிறது. அதாவது என்ன சொல்லணும், பரம்பரை சாபம்னு சொல்லலாம். நீங்க பார்த்துருக்கீங்கன்னா சில வாழ்க்கையில பரம்பரை சாபம் தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். சில பேருக்கு நான் பார்த்தேன், இந்த டயபெட்டிஸ், இந்த கேன்சர், இந்த மாதிரியான வியாதிகள் கேட்டகரியில் நம்ம வர முடியும். அப்பாவுக்கு கேன்சர் இருந்துச்சுன்னா பிள்ளைக்கு கேன்சர் வரும், பிள்ளையோட பிள்ளைக்கு கேன்சர் வரும், டயபெட்டிஸ் அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி சில பலவீனங்கள், சில வியாதிகள் அடுத்த தலைமுறைக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். சிலர் குடும்பத்தில் நான் பார்த்துருக்கிறேன், ஒருத்தவங்க ஆக்சிடென்ட்ல மரணம் அடைகிறது காரியம் ஏற்பட்டுச்சுன்னா அடுத்தடுத்த சங்கதியில் ஆக்சிடென்ட்ல மரணம் அடைஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. சிலர் 40 வயசு, சில குடும்பத்தில் பார்த்தா 40 வயசுல ஒருத்தவங்க மரிச்சு போறது பார்த்தா எல்லா தலைமுறையிலும் 40 வயசு ஒருத்தர் இறந்துகிட்டே தான் இருப்பாங்க. சில வீட்டில் சாவு ஒரு சாதாரண விஷயமா ஆயிடுச்சு. சும்மா யாராவது இறந்துகிட்டே இருப்பாங்க, அடக்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில சூழ்நிலைகளை சில குடும்பங்கள் கோத்துரு பண்றது நடந்தது திருப்பி நடந்துகிட்டே இருக்கும். அதே வியாதி அந்த குடும்பத்தையே ஆட்டு படைக்கும். இதெல்லாம் ஏங்க நடக்குது? இதெல்லாம் எதனால? பரம்பரை சாபமாய் தேவனுடைய நீதியின் பிரகாரமாய் அது நடப்பிக்கப்படுகிறது. தாத்தா முப்பாட்டை ஏதோ ஒரு பாவத்தை பண்ணியிருப்பாரு, அது நம்மளை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கும். சில பலவீனங்கள், சில பாவங்கள் ஏன் வாழ்க்கையில் விட முடியல. தாத்தா பெரிய மன்னனா மன்மதனா இருந்திருப்பாரு, நம்ம அப்பாவும் ஒரு மாதிரியா இருந்திருப்பாரு, நம்மளும் அதே மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி நடந்துரும். ஸோ இதெல்லாம் பரம்பரை சாபமாய் காணப்படுகிறது. இதை எப்படி நம்ம உடைக்க முடியும்? உண்மையான பரம்பரை சாபம் இருக்காது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஒன்றும் அது இருக்கா வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 9வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்களேன். இயேசுவின் காலத்துல இது நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த டைம். யோவான் 9வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ? இவன் செஞ்ச பாவமா? இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று இவன் பெற்றவங்க செஞ்ச பாவமா கேட்டார்கள். அதுக்கு பிறகு இயேசு பதில் சொல்ற. அந்த பதில் நம்ம இப்ப பார்க்க வேணாம். ஆனா இவன் செய்த பாவம் யாருனால? இவன் பண்ண பாவமா இல்ல இவங்க அப்பா அம்மா பண்ண பாவமா அப்படின்னு சீஷர்கள் தெளிவா இயேசுட்ட கேட்கிறாங்க. அப்ப பரம்பரை சாபம் என்பது நடப்பது நிச்சயம். இன்னொரு வசனத்தை பாருங்க, 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 29வது வசனம். 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 29வது வசனம். இங்க நம்ம டேவிட் வாழ்க்கையில நடக்குது, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கவனிங்களேன். அது யோவாபுடைய தலையின் மேலும் யோவாப் சொல்லிட்டு ஒருத்தர் பாவம் பண்ணிருப்பார், கெட்டது பண்ணிருப்பார், ஒருத்தர் கொலை பண்ணிருவாரு, மத்தன தப்பே பண்ணாத ஒருத்தர் கொலை பண்ணிட்டாரு ஒருத்தர். அதுக்கு தாவீது அவனுக்காக சொல்றாரு, என்ன சொல்றாரு? திருப்பி படிங்க. அது யோவாபுடைய தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும், அது யோவா தலை மேலையும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலையும் சுமந்து இருக்கட்டும். யோவாபின் வீட்டாரிலே
யோவாது வீட்டாரில குஷ்டரோகியும் கோல் ஊன்றி நடக்கிறனும் பட்டயத்தால் சாகிறவன் அப்பம் குறைச்சல் பாருங்க, அந்த சாபம் நடக்குது பாருங்க. வியாதிகள், குறைகள், மரணம், கத்தியால மரணம். சில வீட்டுல பார்த்திருக்கீங்களா, தாத்தா வாழ்க்கையில அவங்க கூட பிறந்தவங்க எல்லாரும் யாராவது வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு கதை வரும். அப்பா கூட பிறந்தவங்க யாராவது பார்த்தா அவனு வெட்டி கொண்டுட்டாங்கன்னு போவோம், ஜெயிலில் போய் செத்துட்டாரு, தூக்க மாட்டிட்டாங்க அப்படின்னு கதை வரும். மகனை பார்த்தா அதே மாதிரி ஒரு விதமான தவறான பாதையில கடந்து போய்கிட்டு இருப்பான். அப்ப பரம்பரையா ஒரு வியாதி, பரம்பரையா ஒரு காரியம்லாம் வந்து நம்ம நார்மலா எடுக்கிறோம். அப்பா கேங்ஸ்டர், தாத்தா கேங்ஸ்டரா இருந்தா மகன் கேங்ஸ்டரா இருப்பான், நார்மல் தானே. அதுக்கப்புறம் அடுத்து இவனும் கேங்ஸ்டர், இவன் பிள்ளையும் கேங்ஸ்டரா தான் இருப்பான் அப்படின்னு நம்ம சும்மா ஏதோ இவங்க பார்த்து கத்துக்கிட்டாங்கன்னு மாத்திரம் நம்ம பார்க்கிறோம். ஆனா ஸ்பிரிட் உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா அது மாத்திரம் கிடையாது. நம்முடைய அது வந்து ஸ்பிரிச்சுவலா அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியமாய் காணப்படுது. ஸ்பிரிச்சுவலாய் அவங்கள மீண்டும் அதே பாவத்திலே அதே வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்க முடியாத ஒரு சாபம் வந்து அவங்களை பிடிச்சி ஆட்டி படைக்க ஆரம்பிக்கிறது. சோ இதுதான் சில வாழ்க்கையில நடக்கிறது. சோ பரம்பரை சாபம் சில குடும்பத்தை ஆட்டி படைக்கிறது நிமித்தமாய் வியாதிகள் உண்டாகும். சோ ஆனா அதே வியாதி தான் வரும்னு நினைக்காதீங்க. பலவீனம் வேற தாத்தா பாட்டிக்கு வந்து வேற விதமான பலவீனம் வந்துருந்துச்சுன்னா அம்மாவுக்கு வந்து வேற விதமான ஒரு வியாதி பலவீனம் வரும், மகளுக்கு வேற மாதிரி வியாதி பலவீனம். எப்படி ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஏஜ் 30 தொட்டுட்டா ஒரு வியாதியில விழுந்துருவாங்க, ஒரு குறிப்பிட்ட ஏஜை தொட்டுட்டா ஒரு விதமான சிக்னஸ் வந்துடும். சில பேருக்கு பிள்ளையை பெற்றதுக்கு அப்புறம் ஒரு விதமான பலவீனத்துக்குள்ள போயிடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்ன் நீங்க நல்லா கவனிப்பீங்க. அந்த குடும்பத்துல பாருங்க அந்த பேட்டர்ன் இருந்துகிட்டே இருக்கும். என்ன ஒவ்வொரு டைம் பார்த்தாக்கா ஒவ்வொரு பரம்பரை இது நடந்துகிட்டே தான் இருக்கு நம்ம குடும்பத்துல அப்படின்னு பார்த்தா அது பரம்பரை சாபமாய் காணப்படுகிறது. சாபத்தை முறிக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போதுமானவராய் இருக்கிறார். அவர் ஒருவரே சாபத்தை முறிக்கிறவர். சிலுவையிலே இயேசு ரத்த சிந்தி மரிக்கும் போதுங்க வியாதியை எப்படி தெரியுமா அவர் நம்மளுக்கு மீட்கிறாரு, நம்முடைய பாவத்தை சுமந்து நம்மளுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறாரு, நம்ம சாபத்தை சுமந்து சாபத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கிறாரு. ஆனா அநேக சில தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவர்கள் சில தவறுகள் பண்ணிடுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா தேவனிடத்துல பாவ மன்னிப்பு கேட்போம், ஏன்னா பாவங்கள் மன்னிக்கப்படணும்னு சொல்லிட்டு சாபங்கள் முறியடிக்கப்படுறதுக்காக தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணியிருப்போமான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். See, you receive because you ask. நீ கேட்பதனால் பெற்றுக்கொள்கிறாய், நீ கேட்காதால் பெற்றுக்கொள்ளவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கேட்கும் போது நல்ல தகப்பன் நல்லதை செய்வாராம். அப்ப பாவ மன்னிப்பை நான் கேட்கும் போது இயேசு பாவத்தை மன்னிச்சு அதுல இருந்து விடுதலை ஆக்குறாரு, வியாதி நீங்கும். ஒருவேளை உங்க வியாதி உங்க பலவீனம் வந்து சாபத்து நிமித்தமே பரம்பரை சாபமாய் தொடர்ந்து கொண்டிருக்குதா, அதை எப்படி மீட்க முடியும்? சாபங்களை முறிக்கிற இயேசு கிட்ட வந்து சாபத்தை முறிய மாண்டவர் சொல்லி அதை சொல்லி ஜெபித்து கேட்கும் போது சாபத்தை உடைப்பார், கர்த்தர் உடைப்பார். அது நீங்க தனி மனுஷன பண்ண தடுமாற்றமா இருக்கும் போது தான் தேவனோட ஊழியக்காரன் உங்களோட இணைந்து ஆவியில் இணைந்து தேவ ஊழியக்காரன் சாபத்தை உடைப்பாங்க. உங்களோட சேர்ந்து உடைக்க உதவி செய்யும் போது you will get the deliverance. அப்ப இரண்டாவது காரியம் ஏன் வியாதி வருகிறது? சாபம், சாபத்தினால் வியாதி வருகிறது. மூன்றாவது காரியம் ஏன் ஒரு மனிதன் வாழ்க்கையில வியாதி வரக்கூடும்? 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஒரு பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஓகே, இப்ப இது என்ன பாத்தீங்கன்னா, சவுல் என்ற ராஜா தேவனுடைய ஆவியை பெற்ற தேவனோட உறவா நல்ல ஒரு கனெக்ஷன்ல இருந்துகிட்டு இருந்தான், நல்ல உறவா இருந்தான் இயேசுவோட தேவனோட. அப்ப சில காரியங்கள் நடக்கும், அந்த கதைக்குள்ள நம்ம போக வேணாம். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் சில பாவத்து நிமித்தமா கடவுளோடு இருக்க அந்த ஐக்கியம் அவருக்கு அப்படியே துண்டிக்கப்பட்டு தூரமா போயிடுறான். தூரமா போனதுக்கு அப்புறம் ஒரு பொல்லாத ஆவி அவனுக்கு வாழ்க்கையில நுழைஞ்சி அவனை டொர்மெண்ட் பண்ணிருச்சான், சித்திரவாதம் பண்ணி கொண்டே இருந்துதான். அப்ப சித்திரவாதம் பண்ற அந்த ஆவியை எப்படி அவங்க மேற்கொண்டாங்கன்னா 23 வசனத்தை படிங்களேன். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது அப்பப்ப அந்த டொர்மெண்ட் பண்ற டொர்மெண்டிங் என்ன அப்படி பேய் இவர் பிடிச்சு ஆடுவாங்க அப்படின்னு இல்லை. இது வந்து எதை குறிக்க சொன்னா இவர் வந்து ஒரு மென்டல் டார்ச்சருக்குள்ள கோத்ரூ பண்றாரு. இந்த டொர்மெண்டிங் நிறைய பேருக்கு சவுல் என்ன மாதிரி டொர்மெண்டிங் கோத்ரூ பண்ணாரு தெரியாது. இது என்ன நடந்துச்சுன்னா அவருக்கு ஒரு மன அழுத்தம், மன பிரச்சனை, மன வேதனை, ஒரு டொர்மெண்டிங்
அப்ப ஒரு பிரஷர், ஹை லெவல் ஆஃப் பிரஷர், டார்ச்சரிங் மைண்ட்ல கோத்ரூ பண்றதுனால அவர் அப்படியே நிம்மதியா இருந்தாலும் அப்படியே தடுமாறி அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாரு, வேதனை அடைய ஆரம்பிக்கிறார். அந்த நேரத்துல அப்படிலாம் நடக்க அப்பப்போ வந்துட்டு போவோம் அந்த சூழ்நிலை. அது நடக்கும் போதெல்லாம் தாவீது சுரமண்டலம்ங்கிற ஒரு ஹார்ப் தெரியுமா அப்படின்னு வாசிப்பாங்க. அதை எடுத்து வாசிக்கும் போது வாசிக்கும் போது பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சொஸ்தமாவனே. எப்பெல்லாம் தாவீது எடுத்து வாசிப்பாரோ அப்பெல்லாம் வந்து அந்த ஆவி அவனை விட்டு நீங்கி அவன் சுகமாவான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி அந்த ஆவி வந்து டொர்மென்ட் போன டார்ச்சர், அப்படியே மைண்ட் டார்ச்சருக்குள்ள போவான். திருப்பி தாவீது வந்து வாசிப்பாரு, அவனை விட்டு நீங்கும். இது என்னன்னு சொன்னாக்கா, சிலர் வந்து மென்டல் டார்ச்சர், மென்டல் இல்னஸ்குள்ள போங்க. பார்த்திருக்கீங்களா? சில மன ரீதியா பாதிக்கப்பட்டவர்கள், சில வியாதி, அது ஒரு விதமான வியாதி தான். மன ரீதியா பாதிக்கப்பட்டு ஒரு மென்டல் டார்ச்சர், டிப்ரெஷன், பிரஷருக்குள்ள கோத்ரூ பண்ணுவாங்க. இது வந்து என்னன்னா, சில நேரத்தில் இது வந்து சைக்காலஜிக்கலா ட்ரீட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. பட் எல்லா சைக்காலஜிக்கல் நோய்களுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு விதமான ஒரு ஆவி, ஒரு டொர்மெண்டிங் ஸ்பிரிட் கிரியை செய்து கொண்டிருக்கும். அது ஒரு மாதிரி வியாதியை கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டுருவாங்க. ஆனா தாவீது அந்த சிரமண்டலத்தை எடுத்து வாசிக்கும் போது அபிஷேகத்தோட, தெய்வத்தோட வல்லமை வெளிப்படும் போது அந்த வல்லமை அவனை தொட்டு சுகமாக்குது. சில கிறிஸ்தவங்க அப்படிதான் சபைக்கு போவாங்க, ஆராதிப்பாங்க, இசையோடு ஆராதனையை கலந்து கொண்டு இருக்கும் போதெல்லாம் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கண்ட மாதிரி வேற மாதிரி நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. சில டொர்மெண்டிக் ஸ்பிரிட் அவங்க வாழ்க்கையை பிடிச்சி ஆட்டி படைச்சிட்டே தான் இருக்குது. தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது நல்லா இருப்பாங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை வரும். அதாவது இந்த டொர்மெண்டிக் ஸ்பிரிட்ங்கிறது அப்படியே பைத்தியமும் உங்களை ஆக்கி விடுறோம். அது மாத்திரம் கிடையாது தெரியுமாங்க. கவலை வருதா, ரொம்ப பயம் வருதா, என்சைட்டி வருதா, டிப்ரெஷன் வருதா, மன அழுத்தம் வருதா, எதிர்காலத்தை குறித்து கவலை வந்துகிட்டே இருக்கா, அது ரொம்ப அழுத்தி கொண்டே இருக்கும். அன்டில் எதையும் அவங்க இணைஞ்சு நல்ல ஒரு ஈடுபாடோட எதுலையுமே ஜெயிக்க முடியாத அளவுக்கு அவங்க வாழ்க்கையை பின்னாடியே வைத்துக் கொள்ளும். அந்த மென்டலி அவங்களுடைய சிந்தனைகள் நல்ல ஒரு பாசிட்டிவா இருக்க, ரொம்ப நெகட்டிவாய் காணப்படுற ஒரு சிந்தனைக்குள்ள சில பேர் வாழ்வாங்க. அது ஏன்னா ஒரு டொர்மெண்டிங் ஸ்பிரிட், அவங்களுடைய சித்திரவாதம் பண்ணுகிற ஒரு ஆவி அவங்களை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறதுனால அவங்க அப்படிப்பட்ட ஒரு வியாதி கூறிய ஒரு நிலைமை, இல்ல மென்டல் இல்னஸ்க்குள்ளதாக சிலர் கடந்து போகிறார்கள். இது ஒரு விதமான வியாதி. இது எதனால வருகிறது? ஒரு அசுத்த ஆவி, பிசாசின் பிடினால உண்டாகிறது. தாவீது இசை வாசிக்கும் அபிஷேகம் இறங்குனுச்சுன்னா அது கட்டு உடையும். இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அபிஷேகம் உங்களை தொட்டு சுகமாக்க போதுமானதா இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில டர்மெண்டிங் ஸ்பிரிட் இருந்தா நம்ம ஜெபிக்க போற, கர்த்தர் அதை உடைத்து அது தூர தள்ளி போட போற. நிச்சயமா தேவ அபிஷேகம் கடந்து வரும், நீங்க சுகமாக போகிறது வெகு நிச்சயம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் மார்க் 9வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவனை நோக்கி போதகரே இயேசு பார்த்து ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். பாருங்க, ஊமையான ஒருத்தனை அங்க கொண்டு வராங்க. அப்ப இயேசு ஜெபம் பண்ணி அவனுக்கு கொடுத்து சுகமாயிருச்சு. ஊமையான ஒரு ஆவி, சில ஊமை பேச முடியாம. லூக்கா 11வது அதிகாரம் 14வது வசனத்துல பாருங்களேன். லூக்கா 11வது அதிகாரம் 14வது வசனம். அப்ப ஊமை, இந்த காது கேட்க மாட்டேங்குது, கண்ணு பார்க்க முடியல, அந்த மாதிரி சில வியாதிலாம் வருது பிரதர். நம்மளும் செக்அப் போயிட்டு தான் இருக்கோம், எதுவும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. எதனால இந்த வியாதி ஒன்றும் சுகமாகாம இருக்குது? லூக்கா 11வது அதிகாரம் 14வது வசனம் தெளிவாய் போட்டுருக்குது பாருங்க. பின்பு அவர் ஊமையா இருக்கிற ஒரு பிசாசை துரத்தினார். அந்த பிசாசு போனதுக்கு அப்புறம் ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பாருங்க, ஊமையா இருந்தா பேச முடியாம மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலியமா சுகமால ஒரு பிசாசை விரட்டுறாரு, ஊமை பிசாசு ஆவியை விரட்டுறாரு இயேசு. அது போனதுக்கு அப்புறம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான். அப்ப என்னதான் நடக்குதுங்க? மத்திய 4வது அதிகாரம் 24வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அநேகருக்கு இயேசு கிறிஸ்து சுகமாக்குறாரு. அந்த சுகமாக்குற அநேக வியாதிகள் சில நேரத்துல சரீர பலவீனமா இருக்கு, சில அசுத்த ஆவி பிசாசின் பிடினால அந்த வியாதி அவங்களுக்கு வாழ்க்கையில அவங்க சரீரத்தை தங்கிருச்சு. படிங்களேன். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தம். இயேசு நிறைய பேருக்கு சுகப்படுத்தி அது நிறைய இடத்துல பரவனது நிமித்தமா அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும், நிறைய பிணியாளிகள், நிறைய வியாதி உள்ளவங்க, பிசாசு பிடித்தவர்களையும், பிசாசு பிடிச்சவங்க நிறைய பேரு, சந்திர ரோகிகளையும், திமிர்வாதக்காரர்களும் அவரிடத்தில்
அவரிடத்துல கொண்டு வந்தாங்க. நிறைய வியாதிகள்லாம் கொண்டு வந்தாங்க. அவரை சொஸ்தமாக்கினார். பாருங்க, அப்ப நிறைய பிசாசின் பிடி நிமித்தமாய் சில வியாதி, சரீர ரீதியா சில வியாதி, இது ரெண்டுமே இயேசு ஒண்ணு பிசாசு விரட்டி சுகமாக்குறாரு, இல்ல இந்த நோயை சுகமாக்குறாரு. அப்ப இங்க நமக்கு நல்லா தெரியுது சில வியாதிகள் பிசாசினால் உண்டாகும். மூன்றாவது, ஈவல் ஸ்பிரிட் கேன் காஸ் சிக்னஸ் இன் அவர் பாடி. அப்ப சில பேர் என்கிட்ட சில பேர் ஜபத்துக்காக வந்திருக்கிறாங்க. சில பேர் நம்ம கவுன்சிலிங் பண்ணும்போது சொல்லுவாங்க, செக்கப் போயிட்டு வந்தோம் பிரதர், டாக்டர் என்ன சொன்னாங்க, அதேதான் சொல்றாங்க பிரதர் அப்படின்னுவாங்க. 2 மாசம் கழிச்சு கேட்டா டாக்டர் என்ன சொன்னாங்க, அதேதான் சொல்றாங்க பிரதர்னுவாங்க. செக்கப்புக்கு போயிட்டு வந்துகிட்டு தான் இருப்பாங்க, மருந்தை சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க, அந்த வியாதி குணமும் ஆகாது, அந்த பலவீனம் அவங்க உடம்புட்டு நீங்காது. சில நேரத்தில் டாக்டர்ஸ்க்கே தெரிய மாட்டேங்குது என்னத்தான் பிரச்சனைன்னு. செக்கப் மேல செக்கப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, ட்ரீட்மெண்ட் வர சொல்லிட்டு தான் இருப்பாங்க, இவங்களும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. டாக்டருக்கும் தெரிய மாட்டேங்குது, அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, என்னத்தான் வியாதின்னு தெரியல, சஸ்பெக்ட் பண்றாங்க பிரதர். இப்போ இடையில கூட ஒரு வியாதி சொன்னாங்க, இந்த வியாதியை சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க பிரதர், கேன்சர் நோய் சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க சொல்றாங்க. ஆனால் டாக்டருக்கே தெரியல. டாக்டருக்கு எப்படிங்க ஒரு வியாதி தெரியாம இருக்கும், அந்த வியாதி இல்லையா இருக்கானே. அப்போ டாக்டர்களுக்கே சரியா கண்டுபிடிக்க முடியலன்னா நம்ம நல்லா அறிஞர், இட் இஸ் நாட் அ பயாலஜிக்கல் சிக்னஸ், இட் இஸ் அ சிக்னஸ் காஸ்ட் பை டீமன்ஸ். உங்களால அந்த வியாதியிலிருந்து பரிபூர்ண விடுதலை ஆக முடியல, அந்த வியாதியை சரியா கண்டுபிடிக்க முடியல, சரியான விதத்தை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியலன்னா அநேக வேளையில அந்த மாதிரியான வியாதிகள் வந்து சில அசுத்தாவிகள், ஈவல் பிசாசின் பிடியினால உண்டாகிற வியாதிகளாய் காணப்படும். சோ மூணாவது வியாதி எதனால வருது, உங்க வாழ்க்கையில ஈவல் ஸ்பிரிட் காணப்படுகிறதுனால. சில பலவீனங்கள், சில பேருக்கு முட்டி வலிச்சுக்கிட்டே இருக்கும், சில பேர் வயிற்று வலிச்சுக்கிட்டே இருக்கும். என்ன ட்ரீட்மெண்ட் போனாலும் அந்த ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு நிறைவை கொடுக்காது, சுகத்தை கொடுக்காது, ஒரு விடுதலை கொடுக்காது. அந்த மாதிரி சில காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் ஆட்டி படைச்சிட்டே இருக்கு. எஸ்பெஷலி மென்டல் சம்பந்தப்பட்டது, இருதயம் சம்பந்தப்பட்டது, சிந்தனை சிந்தப்பட்ட ஒரு விதமான டிப்ரெஷன், மன அழுத்தத்துக்குள்ள அப்பப்போ ஏறுறாங்கன்னா, there is something that could be caused by an evil spirit in their life. அது சரியாய் நம்ம கண்டறிந்து அந்த வியாதி நம்ம அட்டாக் பண்ணி அது விடுதலை ஆக்காவிட்டால் அந்த வியாதி சுகமாக முடியாது. ஆனால் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உடையவர். இயேசு நாமம் உயர்ந்த நாமம். இந்த உலகத்தை எல்லா அதிகாரத்துக்கும் துரைத்தனத்துக்கும் மேலான தேவன் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உயர்ந்த இடத்துல உண்டு. ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அப்ப அவர் உங்களுக்கு ஒரு சுகத்தை விடுதலையாக்க போதுமானவராய் இருக்கிறார். அப்ப வியாதிகளை இயேசு சுகமாக்கினவர், பிசாசை விரட்டின இயேசு நம்மளுக்கும் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஓகே, மூன்றாவது காரியம். நாலாவது, ஏங்க வியாதி வருது? யோபு 1வது அதிகாரம் 12வது வசனம். இது ஒரு வித்தியாசமான ஒரு காரியங்க. முதலாவது எதனால் வியாதி வருது? பாவத்து நிமித்தமா வருது. ரெண்டாவது எதனால் வியாதி வருது? சாபத்தினால, பரம்பரை சாபத்தினால வருது. மூன்றாவது எதனால் வியாதி வருது? அசுத்தாவி பிசாசின் பிடினால வியாதி வருது. நாலாவது ஏங்க ஒரு மனுஷ வாழ்க்கையில வியாதி வருது? யோபு 1:12 படிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம். யோபு குறித்து சொல்றாரு. யோபுங்கிற ஒரு மனிதன் இருந்தான், அவன் நீதிமானா இருந்தானா, அவன் எந்த பாவம் எந்த தப்பும் பண்ணாம இருந்தானா. இப்ப நீங்க யோசிக்கலாங்க, என் வாழ்க்கையில பாவம் சாபம் பிசாசு இருந்தா மட்டும்தான் வியாதி வருமா பிரதர்? இது நல்ல தேவ பிள்ளைகளை சொல்றேன். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து பல வருஷமாய் இயேசுக்குள்ள பலமாய் இருந்தவர்கள், நல்லா ஜெபிக்கிறவங்க, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவங்க, நல்லா அபிஷேகத்துல மூழ்கிறவங்க, நல்லா பரிசுத்த சத்தத்தை கேட்டு செயல்படுறவங்க, நல்ல தேவனுக்குள்ளதான் நான் நல்லா தான் இருக்கிறேன், என் சாபத்துக்கும் நான் இயேசு நாமத்தை ஜெபம் பண்ணி முறியடிச்சாச்சு, எனக்கிட்ட எந்த அசுத்தாவியும் வரல, பரிசுத்த ஆவினர் தான் கிரியை செய்யறாரு, இப்படி நல்ல நீதிமானா நல்லா தான் ஆண்டருக்கு முன்னுக்கு நான் ஏதோ கிருபையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சில கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. இது மூணுமே என்கிட்ட இல்லையா, அப்பயே ஏன் எனக்கு வியாதி வந்துச்சு, ஏன் எனக்கு இந்த பலவீனம் வந்துச்சு அப்படின்னு யோசிச்சாங்கன்னா, யோபு நிலைமை தான் அவங்களுடைய சூழ்நிலைன்னு சொல்லலாம். யோபு வந்து எந்த பாவம் செய்யற ஒரு நீதிமானாய் தேவனுக்கு முன்பதாக இருந்த போதும் வசனம் சொல்லுது, படிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, சாத்தானை நோக்கி இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அதாவது படிங்க. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்ததியை விட்டு. ஓகே இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, சாத்தானே என்னுடைய தாசனாகிய யோபனி சோதிக்க போறியா? நீ சோதிக்கலான்னு அனுமதி ஆண்டவரே கொடுக்கிறாரு. யோபு 2வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை படிங்களேன். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, அப்ப கர்த்தர் சாத்தானை நோக்கி, மீண்டுமா இந்த பொல்லாதவனை நோக்கி,
இதோ அவன் உன் கையில் இருக்கிறான். இதோ அவன் யாரு? யோபு உன் கையில தான் இருக்கிறான், உன் கையில நான் கொடுக்கிறேன். ஆகிலோ அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றார். அவன் பிராணனை மாத்திரம், உயிரை நீ எடுக்க முடியாது, உயிரை நீ கைய வைக்க கூடாது. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு, சாத்தான் உடனே போறான் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு. என்ன செய்யறான்? கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி, யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும், உச்சந்தலை மேல தலை வரைக்கும் உடம்பு ஃபுல்லா கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். வியாதி வந்துருச்சு யோபுக்கு. இப்ப யோபுக்கு வியாதி ஏன் வந்துச்சு? பாவமா இல்ல, சாபமா இல்ல, அசுத்தாவியா இல்ல. ஆனா தேவனுக்கு முன்பாய் நீதிமானாய் உத்தமனாய் வாழ்ந்த போதும் அவனை சோதிக்க பிசாசு அனுமதி கேட்டு வாழ்க்கையில நுழைஞ்சு ஒரு சோதனையை ஏற்படுத்துறேன். என்னங்க ஆண்டவரே நம்முடைய பிசாசுகளை ஒப்பு கொடுப்பாராங்க சில நேரத்துல. அருமையான தேவ பிள்ளையே, சில நேரத்துல தேவன் உன்னைய பிசாசின் கையில ஒப்பு கொடுக்கிறமோ சூழ்நிலைக்குள்ள நீ கடந்து போலாம். எனக்கு நல்ல ஒரு ஜபிக்கிற ஒரு சகோதரி, எனக்கு நல்ல ஜப வீராங்கனி, எங்களை ரட்சிப்புக்குள் நடத்தினவர்கள் அவர் தான் என்று சொல்லலாம். நல்லா ஜபித்து தேவ சத்தத்தை கேட்டு எங்களிடத்துல தேவனோட சத்தத்தை தெளிவா எங்கள்கிட்ட வெளிப்படுத்துற ஒரு சகோதரி இருந்தாங்க. அவர்கள் ஒரு கேன்சர் வியாதியில படுத்துட்டாங்க. அவங்க எனி டைம் உயிர் போயிடும்னு சொல்லிட்டாங்க. எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க. நல்லா ஜெபிக்கிற தாயாராச்ச, நல்லா ஊழிய செஞ்ச, நிறைய ஆத்துமாதெல்லாம் பண்ணி போய் ஓடி போய் ஊழிய செஞ்ச சகோதரி ஆச்சு, ஏன் உங்களுக்கு இந்த நிலைமை ஆண்டு அனுமதிச்சுட்டாரு அப்படின்னு அநேகருக்கு ஒரு யோசனை இருந்ததுங்க. ஏன் அவங்க மரண படுக்கையில் இருக்கிறாங்க, ஏன் அவங்க உயிர் போகுதுன்னு யோசிச்சாங்க. ஆனா உங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? அவங்க உயிரே போக போந்தா எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ஸ்டேஜ், கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஆனா கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். கொஞ்சம் கொஞ்சமா இது ரிவர்ஸ் ஆகப்பட்டு பிறகு பரிபூர்ண சுகமாயி மீண்டுமாய் இன்னைக்கு எங்க மத்தியில சாதாரணமா உட்கார்ந்து பேசி நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாங்க. இன்னும் வல்லமையா ஓடி போய் ஊழிய செய்யறாங்க. ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணி கொண்டுதான் இருக்காங்க. இன்னும் நல்ல ஆண்டு அவங்களை பயன்படுத்துறாரு. அதே போலதான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். சோதனை வரும்போது அந்த சோதனை சரியா கையாண்டு, பரவாயில்ல ஆண்டவர் வியாதி அனுமதித்திருந்தால் என் தேவன் நாமும் மகிமை அடையும்படியாக ஆண்டவர் அனுமதித்திருப்பார் சொல்லி அதை சரியா கையாண்டா என்ன நடக்கும் தெரியுமா? யோபு 42வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். வாழ்க்கையில யோபு வாழ்க்கையில் நடந்தது உங்க வாழ்க்கையில் நடக்க அது நிச்சயம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு மத்தவர்களுக்காக பிறருக்காக ஜெபிக்கிறான். அப்ப ஆண்டவர் சிறையிருப்பை மாத்துறாரு. யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும், யோபுக்கு முன்ன இருந்தது எல்லாத்தையும் பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு 2 மடங்கு எல்லாத்தையும் திருப்பியும் கர்த்தர் தந்தள்ளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும், எல்லா சொந்தக்காரங்களும் பாக்குறாங்க. முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும், முன்ன அவனுக்கு தெரிஞ்ச எல்லாரும் அவனிடத்தில் வந்து அவன்கிட்ட வராங்க, அவனை தேடி வராங்க. திருப்பியும் அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கின் நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். பாருங்க, ஆண்டவர் மீண்டும் பாருங்க, கடவுளே சோதிக்க அனுமதி கொடுத்து அவன் சோதிக்கப்பட்டு எல்லாத்தையும் இழந்து போன பிறகு அவன் தேவனுக்காக அப்பயும் உண்மையா நின்னதுனால பிறருக்காக ஜெபிக்கிறனா, அவன்கிட்ட என்ன இருக்கோ இல்லையோ அதெல்லாம் யோசிக்காம பிறருக்காக ஜெபிக்கிறனா இருந்ததுனால ஆண்டவர் திருப்பி அவனுக்கு 2 மடங்கு ஒரு பிளெஸிங் அவன் வாழ்க்கையில திருப்பியும் கொடுக்க. எதனால் இழந்தானோ மீண்டும் பெற்றான். யோபு புத்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா வியாதி போயிருச்சு. எல்லாம் அவனுக்கு அது வியாதி மட்டும் இல்லைங்க, வியாதி போயிருச்சு, மனைவி போச்சு, பிள்ளைங்களை இறந்து போச்சு, பிசினஸ் ஷட் டவுன் ஆயிடுச்சு, வீடு எரிஞ்சு போச்சு, எல்லாமே இழந்துட்டான். அப்படி ஒரு சூழ்நிலை எல்லா இழந்த சூழ்நிலைகள் கடந்து போறான். எதனால? அவன் தீமை உள்ளவனாய் இருந்ததுனாலயா, பாவம் செய்தவனாய் இருந்ததுனாலயா? இல்ல இல்ல இல்ல, அவன் தேவனுக்கு உண்மையா இருந்த போதும் தேவன் அவனுக்கு அந்த அனுமதித்தது காரணம் என்ன? சோதிக்கப்பட. ஒருவேளை சோதனைக்குள்ள நீங்க கடந்து போவீங்கன்னு சொன்னா அந்த சோதனை கர்த்தருக்காக உண்மையா இருந்து அப்பயும் கனி கொடுக்க மரமாய் நீங்க காணப்பட்டீங்கன்னா ஆண்டவர் 2 மடங்காய் டபுள் போர்ஷனாய் உங்களுக்கு பிளஸிங் மீண்டுமாய் கொடுப்பது அது நிச்சயம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பரவாயில்ல, ஒருவேளை வியாதி வருதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க, விசுவாசமாயிருங்க, ஆண்டவர் சுகம் கொடுப்பார். நான் சொன்ன கேன்சர் படுக்கைக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் கேன்சர்ல உயிர் தப்பி வர்றது ரொம்ப அரிதுங்க, ரொம்ப பேர் அப்படி வரமாட்டாங்க. ஆனா அந்த சகோதரி சுகமாய் மீண்டுமாய் வந்தார்கள். ஏன்? தேவ பிள்ளையை ஒருவேளை சோதிக்கிறதுக்கு பிசாசுக்கு அதிகாரம் கொடுக்கப்படலாம். ஆனாலும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உயிர் எடுக்கப்பட விட்டு கொடுக்கப்படாது. ஒரு நீங்களே உயிர் எடுங்க ஆண்டவரே கொடுத்துட்டீங்கன்னா மேபி you will go through, but if you stand strong
ஸ்ட்ராங் லார்ட், நீங்க எனக்கு சொன்ன காரியங்களை நிறைவேற்றி முடிப்பீங்க, நான் விசுவாசமா இருப்பேன், நான் நம்பிக்கையோடு இருப்பேன், நிச்சயமா கர்த்தர் சொன்னதை கர்த்தர் செய்து முடிப்பார் அப்படி நீங்க உறுதியா நிற்பீங்க சொன்னா நிச்சயமாய் அந்த சோதனை நாட்களுக்கு பிறகு ஆண்டவர்களுக்கு டபுள் போர்ஷன் கொடுத்து உயர்த்த ஆரம்பிப்பார். ஆனா நீங்க சரியாய் கனி கொடுக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட வேண்டும். யோபு தன்னுடைய சகோதரனுக்கு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்ததுனால ப்ரே பண்ணதுனால தன்னுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாத்தினாரா. இந்த நாட்கள் நம்முடைய சுத்தி இருக்கிற கஷ்டப்படுறத பார்க்கும்போது நம்ம எப்படி நடந்துக்கிறோம், எப்படி பிஹேவ் பண்றோம், மற்றவங்க வியாதியில் இருக்கிறாங்க அவங்களுக்காக ஜெபிக்க நம்மளுக்கு ஆசை வருதா, அவங்க சுகமாகணும் என்று விருப்பப்படுகிறோமா? மலேசியா தேசமே கொரோனா வைரஸ்னால ஒரு தாக்குதலுக்குள்ள கடந்து போய்கிட்டு இருக்குது. அதை பார்த்து நம்ம பாரப்படுறமான இயேசு ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் ஒருவேளை எந்த ஒரு பிரச்சனை நமக்கு இல்லாம இருந்தாலும் நம்ம தேசம் ஒரு பெரிய ஒரு சிக்கலுக்குள்ள கடந்து போய் கொண்டு இருக்குது. ஆண்டவர் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார்? தேவ பிள்ளைகளாக உங்களை என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம எப்படி இதை கையாளுகிறோம், எப்படி இதை பார்த்து கொண்டு இருக்கிறோம், நம்ம என்ன செய்யறோம், கண்டுக்காம தெரியாம நான் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு வாழ்றோமா, இல்ல பிறருக்காக ஜெபிக்கிற நல்ல தேவ புள்ளியாய் காணப்படுகிறோமா? இஃப் யூ ஆர் தட் டைப் ஆஃப் a good child of God, நல்ல தேவ புள்ளியாய் பிறருக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற ஒரு இருதயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அது நிமித்தமாய் உங்க சிறையிருப்பு எதுனா உங்க வாழ்க்கையில் குறைவா இருக்குதோ அதெல்லாம் கர்த்தர் நிறைவாய் மாற்றி சுகத்தை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். மன ரீதியாய், சரீர ரீதியாய், வாழ்க்கை ரீதியாக ஒரு தெய்வீக சுகம் உங்களுக்கு தேவையா? பிறருக்காக ஜெபம் பண்ணுங்க. யோபு மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு அந்த சுகத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இது இன்னும் புதிய ஏற்பாடுக்கு நீ பார்த்தீங்கன்னா லாசரு வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். யோவான் 11:3-4. அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் லாசரு செத்து போறாங்க, உயிர் அடையறாங்க, ரொம்ப வியாதியில இருக்கான். அப்ப ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல லாசரு வியாதியா இருக்கான், அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபோது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் அவன் சாவறதுக்காக உண்டாவல, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய். அல்லேலூயா. தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக தான் இந்த வியாதி அவனுக்கு அனுமதிக்கப்பட்டதுன்னு சொல்லி கர்த்தர் அவன் செத்த போனா, ஆனா கர்த்தர் உயிர் தெளிய வச்சு அவனை சாட்சியாய் நிறுத்த ஆரம்பித்தார். யோவான் 9:3. ஒரு குருடன் வாழ்க்கை சத்த தரிசனம்ல குருடன் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? எங்க போறோம் தெரியாம தடுமாறிக்கிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களா? அடுத்த வாழ்க்கையில என்னதான் நான் செய்யணும் தெரியாம குருடன் போல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். தெய்வத்தை நம்புறேன், இயேசு நம்பிட்டு தான் இருக்கிறேன், ஆனா எனக்கு முன்பதாக என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, என் எதிர்காலம் என்னவா இருக்கு தெரியல, அடுத்த வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஒரு ஓரிட்ட ஒரு கவலையா இருக்கிறீங்களா? இது உண்மையில சரீரீதியாகவும் கண்கள் அந்த குருடா இருக்குதா? இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் சொல்லுகிறார், இயேசு பிரதியுத்தரமாக ஏன் எனக்கு இது நடக்குது, ஏன் இது நடக்குது? நீ உண்மையில தேவனை நேசிக்கிற பிள்ளையா இருந்து தேவனுடைய வழிகளை கை கொள்ள விரும்புறியா? தேவன் பைபிளை படிச்சு ஆண்டருக்கு விருப்பமா நான் வாழணும்னு ஆசைதான் படுறேன், ஏன் எனக்கு இது நடக்குது, ஏன் இது நடக்குது நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பீங்கன்னா தேவன் சொல்லுகிறார், இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, இவன் பாவமும் அல்ல, உன் பெத்தவங்க செஞ்ச பாவமும் இல்ல, சாபமும் அல்ல, உன் பாவத்தினால் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். தேவனுடைய கிரியை வெளிப்படும் பொருட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை கண்களை சுகமாக்கி கண்களை பார்வை அடைய செய்கிறார். இயேசு அவன் கண்களை சுகமாக்கி அவனுக்கு விடுதலை கொடுக்கும் போது அந்த பட்டணமே பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சு. இயேசு நாம மகிமை அடைந்தது. அப்ப சிலருக்கு வியாதிகள் ஏன் அனுமதிக்கப்படுகிறது? தேவநாமம் அவர்கள் மூலியமா மகிமைப்படும்படியாக. இது விசேஷமா தேவ பிள்ளைகளுக்கு சிலத்துல புதிதாக உள்ள புதிய ஆத்மாக்களும் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்து அது மூலியமா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு கிருபையோடு எவ்வளவு இரக்கம் பாராட்டுகிறவர் என்று அநேகர் உணர்ந்த தக்கபடியாக கர்த்தர் சில அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். சோ 4வது காரணம் எதனால வியாதி ஒரு மனிதனுக்கு வரும்? தேவநாமம் மகிமை அடையும்படியாக. அப்ப நீங்க ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா அற்புதங்களும் எல்லா சுகம் விடுதலையும் உங்க நாமத்தை மகிமைப்படுத்த நிச்சயமா பயன்படுத்த நீங்க ஒப்பு கொடுங்க. ஒரு விடுதலை நிச்சயமா உங்க வாழ்க்கையில் உண்டாகும். God's people have to learn to glorify God in everything. எல்லா சூழ்நிலையும் ஆண்டவராக இயேசு மகிமைப்படுத்த தேவ பிள்ளைகள் கற்றுக்கொண்டாலே வாழ்க்கையில் டக்குன்னு அற்புதம் வரும். கற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு இயேசு மகிமைப்படுத்துங்க. 4 பேர்கிட்ட சொல்லுங்க, இயேசு எனக்கு இதை செய்தார் சொல்லி. ஆண்டவர் நல்லது செஞ்சா உடனே 4 பேருக்கு டப்பன்னு அடிக்கணும். 4 பேர் கெட்டது பண்ணா 4 பேருக்கு உடனே படப்படப்பன்னு அடிக்க கூடாது. சில பேர் செய்வாங்க, அந்த மாதிரி செய்யாதபடிக்கு ஆண்டவர் செய்யற நன்மையை 4 பேருக்கு சொல்லி அவரை மகிமைப்படுத்த நீங்க ஆரம்பிப்பீங்க சொன்னா உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நிச்சயமா பட்டு நடந்துகிட்டே இருக்குங்க. அப்ப 4 காரியத்தை புரிந்து கொண்டோம். கடைசி 5வது காரியத்துக்கு போறோம். முதல் காரியம் என்ன? ஏன் மனிதன் வாழ்க்கையில் வியாதி வருது? பாவம். 2வது ஏன் மனிதன் வாழ்க்கையில் வியாதி வருது?
சாபம். அப்பா அம்மா செஞ்ச பாவம் அவன் வாழ்க்கையில சாபம், பரம்பரை சாபம். மூன்றாவது ஏன் ஒரு மனுஷன் வாழ்க்கையில வியாதி வருது சொல்லுங்க? ஏன் வியாதி வருது? அசுத்த ஆவின் பிடி, பிசாசின் பிடி. அசுத்தாவி, ஈவல் ஸ்பிரிட் அவன் வாழ்க்கையில நுழைஞ்சி அவன் வாழ்க்கையில வியாதியை கொண்டு வருகிறது. நாலாவது ஏன் ஒரு மனுஷ வாழ்க்கையில வியாதி வருது சொல்லுங்க பாக்குறீங்களா? சொல்றீங்க இல்லையா? ஏன் நாலாவது வருது? தேவநாமம் மகிமை அடையும்படியாக உண்டாகிறது. நீங்க இந்த மூணுமே தப்பு, எந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையில இல்லாட்டாலும் உங்களுக்கு வியாதி வரும்னு சொன்னா இட்ஸ் பிகாஸ் God is just want to glorify his name through you. Okay, ஐந்தாவது ஒரு முக்கியமான காரியம். ஆனா கவலைப்படாதீங்க, எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுவிக்க போதுமானவராக இருக்கார். 4 காரியத்தை நீங்க புரிந்து கொண்டீங்க. முதல்ல உங்க வாழ்க்கையில இந்த 4 காரியம் தேவைப்படலாம். இல்ல யாராவது உங்க தெரிஞ்சவங்க வாழ்க்கையில வியாதியா வராங்களா, நீங்க கவனிங்க. எதனால? அவங்க பாவ மன்னிப்பு அவங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய நிச்சயம் வேண்டும். அவங்களுக்கு சாபமா இருக்குமா? நான் சில பேர் வியாதியா வந்தா நான் கேட்பேன், அந்த ஒரு வியாதினா அவங்க அப்பா அம்மாக்கு இருந்திருக்கான்னு நான் செக் பண்ணுவேன். அவங்க குடும்ப பரம்பரையில அது இருக்கான்னு பார்ப்பேன். could be a curse. we need to break that curse in the name of Jesus. அதே போல அசுத்தாவின் பிடியா இருக்கும் சத்துல, அது நம்ம டிசன் பண்ணணும். தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டு சரியா இதை கையாள கத்துக்கணும். வந்துட்டு could be because God's want to give the glory to his name through that person. Okay, ஐந்தாவது ஏன் ஒரு மனிதன் வாழ்க்கையில வியாதி வருது? இதான் முக்கியமான காரியம். இது the most practical point இந்த காரியம். ஏன் ஒரு மனுஷன் வாழ்க்கையில வியாதி வருது? ஐந்தாவது காரியம், 5th point. 3 யோவான் 1வது அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஒரு நல்ல பாட்டு, பாட்டு. உன் ஆத்துமாய் வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆத்துமால ஒரு குறைபாடு இருந்தால் அது சரீரத்தில் வியாதியாய் மாற ஆரம்பிக்கும். எஸ், உங்களுடைய மனசு சரியில்லாம, மனசு துக்கமாய், சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலைப்பட்டு வியாதி வந்துடும். சில பேர் ரொம்ப துக்கமா இருந்து வியாதி வந்துடும். சில பேருக்கு நம்பிக்கை இல்லாம வியாதி வந்துடும். பயப்பட்டு வியாதி வந்துடும். உன் ஆத்துமா குணமாய் இல்லைன்னா நீங்க எல்லாவற்றும் சுகமாய் இருக்க முடியாது, சரீரத்தில் சுகமாய் இருக்க முடியாது. அப்ப ஆத்துமானால் சுகமா இருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஆத்துமாவை இளைப்பாறுதல் பண்ணுகிற தேவனாய் இருக்கார். வருத்தப்பட்டு பார சுமக்கு என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்னு இயேசு சொல்லியிருக்காருல்ல. அப்ப இயேசு அண்ணாத்த ஆத்துமாவை சரி செய்வார். ஏன் இயேசு கிட்ட வந்து உடனே எல்லாம் விடுதலை டக்கு நடக்குற சினத்தில்னா நம்ம ஆத்துமா குணமாக்கி சுகமாக்கி பலமா ஆக்கி நிறுத்துவார். அது பிறகுதான் உங்க ஆத்துமா செழிப்பாய் பலமாய் வல்லமையாய் இருக்கும் போது உங்க வாழ்க்கையில எல்லா வித வியாதி, பொருளாதாரம் எல்லாத்திலும் கர்த்தருடைய கரம் இறங்கி எல்லாத்தையும் ஒரு அற்புதமா மாற்றி கொஞ்சம் உயர்த்த ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கையில. அப்ப உங்க ஆத்துமாய் வாழ நீங்க செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 22வது வசனத்துல இன்னொரு இப்படியாக சொல்லுகிறது, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும், எலும்புகளை உலர பண்ணும். என்ன ஆவி? மனமகிழ்ச்சி. என்ன ஆவி? திருப்பி படிங்க. முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும். முறிந்த ஆவி. அப்ப உங்க ஆவி அப்படியே சோர்வா அப்படி இருந்துச்சுன்னா அது எலும்ப பாதிக்குமா? எலும்புனா என்ன? சரீரங்க. அப்ப ஆவி பலவீனமா இருந்துச்சு, ஆவி இப்படி இருந்துச்சுன்னா உள்ள அது சரீரத்தை பாதிக்க ஆரம்பிக்கும். சிலருக்கு வியாதி அதனால தான் வருது. அதுதான் நம்ம பாடணும், சோர்வான ஆவியை நீக்கு, தூய ஆவியை வாரு, கண்ணீர் மத்தியில் வாரு, அப்பா இயேசுவே. அப்ப இயேசுவை நோக்கி நம்ம சில நேரத்துல அந்த சோர்வான ஆவி என்னிடத்தில் நீக்கி தூய ஆவி என்னிடத்தில் வர வேண்டும் ஆண்டவர்னு பலத்தை கேளுங்க. ஏன் பரிசுத்த ஆவியை வாரம் பரிசுத்த ஆவியை வாரம் நம்ம ஜெபம் பண்றோம், நம்ம கேட்கிறோம். பரிசுத்த ஆவி நம்ம மேல இறங்கும் போது நம்முடைய ஆத்துமா நம்முடைய ஆவியை பலப்படுத்த ஆரம்பிக்கிறார், உற்சாகமாய் ஆக்க ஆரம்பிக்கிறார். ஆவி ஆத்துமா உற்சாகம் ஆயிட்டா சரீரத்துல ஒரு பலன் வர ஆரம்பிக்கும், சரீரத்தை வியாதிகள் நீங்க ஆரம்பிக்கும்.
So a divine healing can only come sometimes when your spirit is active with the Spirit of God, when your soul nourishes in the presence of God. தேவ பிரசன்னத்துல உங்க ஆத்மா கலிகூர்ந்து எழும்பும் போதுதான் சரீரத்துல வியாதி நீங்க ஆரம்பிக்கும். அனத்தசத்துல அநேக சுவிசேஷ கூட்டத்துல சுகமளிக்கிற கூட்டத்தை நம்ம நடத்தும் போது நம்ம என்ன செய்யறோம்? முதல்ல நல்லா தேவனை ஆராதித்து உயர்த்தி பாடுகிறோம். எதுக்காக செய்கிறோம்? நம்ம ஆராதிக்கும் போது நம்ம ஆவி உற்சாகமாகிறது, நம்முடைய ஆத்மா இளைப்பாறுது, ஆத்மா சுகம் ஏற்படும். ஆத்மா சுகம் ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சரீரத்திலையும் சுகம் உண்டாக ஆரம்பிக்கும். சோ இது another reason. ஐந்தாவது காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆத்மா சுகமாய் காணப்பட வேண்டும். ஆத்மா சுகமான பிறகு சரீரத்தில் பலன் வர ஆரம்பிக்கும். இந்த பலவீனங்களை ஓடியே போயிருங்க. அது மாத்திரம் கிடையாது, பாடியை இரு சரீரத்தை நம்ம பார்த்துக்கணும். 1 தீமோத்தி 4வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. இதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகே, அப்போ பாடி வந்து இதெல்லாம் காரணம் தான் வருது. இது எதுவுமே காரணம் இல்லாம இருக்க வருதா? பாவத்தினால தான் வியாதி வருது, சாபத்தினால தான் வியாதி வருது, அசுத்தாவினால தான் வியாதி வருது. தேவன் மகிமைக்காக வியாதியை தேவனே அனுமதிக்கிறாரு. இல்ல ஆத்மா பலவீனமா இருக்கிறதுனால, ஆவி சோர்ந்து போனதுனால தான், முறிஞ்சு போனதுனால தான் வியாதி வரும். அப்ப எல்லாருக்கும் அப்படித்தானா? அப்படி கேட்டீங்கன்னா இன்னொரு காரியமோ வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 1 தீமோத்தி 4:8 படிங்க. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கு. ஓகே, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, அற்ப பிரயோஜனமானது. அதாவது effort in the flesh has little value ன்னு சொல்லுது வேதம். ஆனா வேல்யூ இருக்கா இல்லையா? அப்ப சரீர முயற்சி கொஞ்சம் வேல்யூவை கூட்டுது. அப்ப சரீரத்தை நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டியது அர்த்தம். இப்ப சரீர முயற்சி எதுனா? சரீர முயற்சி பாருங்க, சரீர வேதத்தை படிங்க. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. படிங்கம்மா. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஓகே, அப்ப தேவ பக்தி எல்லாவற்றிலும் பிரயோஜனமா இருக்கும். அப்ப சொல்றது சரீர முயற்சி கொஞ்சம் பிரயோஜனம் கொடுக்கும், கொஞ்சம் நன்மை கொடுக்கும். ஆனா தேவ பக்தி நிறைய நன்மை கொடுக்கும்னு சொல்லும் போது வேதம் என்ன சொல்லுது? சரீரத்துல முயற்சி பண்ணுவது கொஞ்சம் நன்மை கொடுக்கத்தான் செய்யுது. சரீர முயற்சினா என்னது? தேவ பக்தி என்னது? ஜெபிக்கிறது, வேதத்தை வாசிக்கிறது, இதெல்லாம் சரீர தெய்வீக பக்திக்கு ஒரே காரியங்கள். சரீர முயற்சி என்பது பாடி எக்ஸசைஸ் பண்றது, சரியாய் நேரத்தோடு சாப்பிடுறது, நல்ல போதுமான ரெஸ்ட் எடுத்து தூங்குறது, இந்த மாதிரி சரீர முயற்சிகள் நம்ம எடுக்கும் போது கொஞ்சம் பிரயோஜனம் அது கொடுக்கதான் செய்யுது அப்படின்னு அப்போஸ்தலர் தெளிவாய் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 34வது வசனத்துல பாருங்களேன். That means the Bible is saying that we need to take care of body. படிங்க. ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும். பாருங்க, போஜனம் பண்ணி சாப்பிடு. பாருங்க, வேதம் உபவாசிக்க சொல்லுது. ஆவில பலன் பெறதுக்கு நல்லா உபவாசம் பண்ணுங்கன்னு வேதம் சொல்லி கொடுக்குது. அதே வேதத்துல அப்போஸ்தலர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்க சாப்பிடணும். சில நேரத்தில் சாப்பிட்டா தான் உங்க சரீரத்து பலன் கிடைக்கும். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும். அதே மாதிரி 1 கொரிந்தியர் தெளிவாய் சொல்லுகிறது, உங்க சரீரம் தேவனுடைய ஆலயம். அந்த தேவனுடைய ஆலயத்தை நீங்க தான் நல்லா ஹெல்த்தியா பார்த்துக்கணும். சாப்பாடு தேர்ந்தெடுத்து தெரியாய் சாப்பிடுறது உங்களுக்கு முக்கியம். சாப்பாடு மாத்திரம் சும்மா கடைக்கு தான் சாப்பிட்டு இருக்கிறது மாத்திரம் இல்லைங்க. 1 தீமோத்தி 5வது அதிகாரம் 23வது வசனத்துல அப்போஸ்தலர் பவுல் தீமோத்திக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? நீ இனிமேல் தண்ணி மாத்திரம் குடிக்காத, உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுற உன் பாடி சும்மா பலவீனம் ஆகுது, வியாதியில படுக்கிறல, அதுக்காக கொஞ்சம் திராட்சை ரசத்தை எதுக்கு உண்ண சொன்னார்னா, பவுலு உன் சரீரம் அப்பப்போ பலவீனம் ஆகுது,
அதுக்கு திராட்சை ரசம் எடுத்துக்கோ. பாருங்க, ஆவிக்குரிய காலையில் நம்ம பைபிள் தெளிவாய் பிரசங்கித்து அற்புத அடையாளம் மூலமா இயேசு சுகம் கொடுக்கிறார் தான். வியாதி வருது, அந்த வியாதி யாருனாலே குணமாக்க முடியல, இயேசு நாமத்தில் ஜெபிக்கும் போது சுகம் உண்டாகிறது. அது நிச்சயம். இயேசு அற்புதத்தை செய்கிற தெய்வமாய் இருக்கிற அது நிச்சயம். ஆனால் அதே நேரத்தில் பைபிள் தெளிவாய் சொல்லுது, இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம், இந்த தேவனுடைய ஆலயத்தை ஆண்டவராக இயேசு நம்ம கையில பொறுப்பாய் ஒப்பு கொடுத்திருக்கிறது நிமித்தமாய் இந்த நார்மல் இந்த நேச்சுரல் உலகத்துல நம்ம தான் நம்ம பாடியை சரியாய் பாதுகாத்து கொள்ளணும். உனக்கு அப்பப்போ வர்ற பலவீன நிமித்தமாய் திராட்சை ரசத்தை கொஞ்சம் குடிச்சுக்கோன்னு சொல்றாருன்னா, நம்ம பாடியில எது எதெல்லாம் குறைவா இருக்குது, எது எதெல்லாம் பலவீனமா இருக்கு நம்ம கண்டறிஞ்சு அதுக்கேற்ற நியூட்ரிஷன்ஸை, புரோட்டீன்ஸை, சாப்பாடுகளை, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம உண்ண வேண்டும். அதான் நல்லா சொல்லுவாங்க, ஒரு காரியம் சொல்லுவாங்க, குட் ஃபுட் இஸ் பெஸ்ட் மெடிசன். நல்ல உணவு சிறந்த மருந்துன்னு சொல்லுவாங்க. அப்ப நல்ல சாப்பாடு நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடக்கூட அறிவு நம்மளுக்கு இருக்க வேண்டும். அப்படி நம்ம நல்லா நம்ம சரீரத்தை பார்த்து கொண்டா அந்த சரீரம் சுகமா இருக்கும். நம்ம நல்லா பார்த்து கொண்டு இருக்கும் போது சரீரம் நல்லா மெயின்டைன் ஆகும், சுகமாகும். அதையும் தாண்டி பலவீனங்கள், வியாதி வரும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அதனால ஒவ்வொருத்தரும் இனிப்பு நீர் வரும்போதெல்லாம் வந்து நம்ம ஜெபித்து மட்டும் போகலாம். இனிப்பு நீர் வருதுன்னா நிறைய இனிப்பு சாப்பிட்டனால தான் இனிப்பு நீர் வருது. அப்ப சரியா இனிப்பு கரெக்டான லெவல்ல சாப்பிட்டு இனிப்பு நீரே வராம இருந்திருக்குமே. நீங்க பலவீனத்தில் வரும்போது இயேசு சுகப்படுத்துறார் தான். ஆனா உங்க பலவீனத்துக்கு நீங்களே காரணமா இருக்கும் போது இருக்கக்கூடாது. ஆல்கோஹால் அதிகமாய் குடித்தால் லிவர் கெட்டுதான் போகும். பிரே பண்ணி சுகமாக்குற கர்த்தர் போதுமானவராய் இருந்தாலும் இந்த சரீரத்தை சரியாய் பாதுகாத்துக் கொள்வது ஞானம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ஐந்தாவது காரியம் என்ன? ஆத்துமா. ஆத்மா மாத்திரம் பாதுகாத்துக் கொள்ள, சரீரத்தையும் சரியாய் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பழக்க வழக்கத்துக்குள்ளதாக நம்ம இருக்க வேண்டும். அப்ப அதான் யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனம் ஆண்ட தெளிவாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்துல தேவன் தெளிவாய் சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் ஞானம் ரொம்ப குறைவா இருக்கா, உங்களுக்கே தெரியல எப்படி உங்களை டேக் கேர் பண்றதுன்னு. யாருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற தெய்வம், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அவர் இடத்துல கேளுங்கப்பா ஞானத்தை. அந்த ஞானத்தை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். தேவன் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிற தேவன். உங்க வாழ்க்கையில் சில அற்புதங்கள் தேவன் உங்க மேல் கையை வைத்து மாத்திரம் அந்த அற்புதம் நடக்க போறது கிடையாது. நீங்க ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். சரீரத்தை சரியாய் பாதுகாத்துக் கொள்ள அதுக்கேற்ற ஞானத்தை கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். பொருளாதாரத்தோட வீழ்ச்சி இருக்குதா? பொருளாதாரம் ஃபைனான்சியலி கோயிங் த்ரூ ப்ராப்ளமா? சில குடும்பத்தில் இன்னும் பிரச்சனை தீரலையா? இன்னும் குடும்பம் சண்டை பிரச்சனை ஓயாம ஓடிக்கொண்டுதான் இருக்குதா? இன்னும் சில பிரச்சனை உங்க வாழ்க்கையில் தீர்வு வரலையா? ஜெபித்து கொண்டே இருந்தா மாத்திரம் பத்தாது. மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், தேவனிடத்தில் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் ஞானத்தை பெற்றுக்கொண்டு எதை அதை சரி எப்படி அதை சரியா கையாள வேண்டும் என்று கற்றுக்கொண்டு அதை சரியா நீ கையாண்டனா அந்த ஞானம் உனக்கு விடுதலையை கொடுக்கிறது. அது நிச்சயமா இருக்கிறது. அதனால தான் ஞானம் வீதியில் நின்று கூப்பிடுகிறது, என்னிடத்தில் வேணுங்கிறது கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் சொல்லுகிறார், ஞானம் வேணா என்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள். எல்லாமே அற்புதமாய் மாத்திரம் கர்த்தர் செய்வது கிடையாது. சில காரணங்கள் ஞானமாய் நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். because we are still living in this world and we need to have wisdom of God in us to wisely make decisions. அப்ப சில பிரச்சனை இன்னும் உங்க வாழ்க்கையில் தீராம இருக்குது. ஜெபிக்கிறீங்க ஊழியக்காரன் ஜெபிக்கிறாங்க, ஆனா இந்த பிரச்சனை மாறல பிரதர். சிலர் பொருளாதாரத்தில் பெரிய நெருக்கடிக்குள்ள போவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணி தேவ மனுஷங்க ஜெபம் பண்ணி அற்புதம் நடந்துரும், நல்லா இருப்பாங்க. அடுத்த ஒரு 7-8 மாசம் திருப்பி அதே பிரச்சனை போய் உங்களுக்கு திருப்பி ஜெபத்துக்கு வந்துப்பாங்க. எல்லாம் போச்சு பாஸ்டர், எல்லாம் போச்சு பிரதர், எல்லாம் இழந்துட்டேன் பிரதர். இதே தான் அவங்க வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்? தேவன் அற்புதங்களை செய்கிறார். ஆனால் தேவன் செய்த அற்புதத்தை தற்காத்துக் கொள்ள பாதுகாத்துக் கொள்ள நம்ம ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஞானம் இல்லாமல் போகிறது நிமித்தமாய் என்ன ஆகிறது? நம்ம வாழ்க்கையில இந்த பலவீனங்கள் மீண்டுமாய் தொடர ஆரம்பிக்கிறது. So we need the wisdom of God. அப்ப தேவனிடத்தில் அற்புதம் மாத்திரம் கேட்கக்கூடாது. தேவனே ஞானத்தின் அபிஷேகம், சாலமனுக்கு கர்த்தர் கேட்டது நிமித்தமா ஞானத்தின் அபிஷேகத்தை கொடுத்து நடத்தினது போல நீங்கள் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்பீங்க என்று சொன்னால் தேவன் அற்புதங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ரிபா கபா லபா ரபா கபா ரபா ரபா. எத்தனை பேர் அதை நன்மையாய் பெற்றுக்கொண்டீங்க? இந்த வார்த்தை ஒரு ஆமீன் அல்லேலூயா சொல்லி தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். அது மாத்திரம் அதுபடிக்கு 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 10வது வசனம் மிக முக்கியமான ஒரு காரியம். இது நான் ஃபுல்லா இன்னும் கடந்து போக போவது கிடையாது. and I want you to go through this will definitely bless your soul. உங்க ஆத்மாவை இது நிச்சயமாய் ஆசீர்வதிக்கும்.
2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 10வது வசனம். நல்லா கவனமா கேளுங்க. அப்பொழுது எலிசா நாமான் என்று சொல்லி அவனுக்கு ஒரு வியாதி, அவன் அந்த வியாதி சுகமாகிறதுக்காக எலிசா கிட்ட வரும்போது எலிசா அவனை பார்த்து சொல்லுகிறார், அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் 7 முறை ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி, அப்போ மாம்சம் சரீரத்தில் இருக்கிற வியாதி மாறி நீ சுத்தமா ஆவாய் என்று சொல்ல சொன்னால். பாருங்க, யோர்தான் நதிக்குள்ளதாக, யோர்தான் என்பது தேவனோட நதி, அந்த தேவனோட நதிக்குள்ளதாக நீ கடந்து போய் நீ 7 முறை அதில் ஸ்நானம் பண்ணி உன் சரீரம் பூர்ண சுகமாய் சுத்தமாகுவாய். சரீரம் சுத்தமா ஆக எலிசா ஒரு வழியை காட்டுகிறார். இந்த சரீரத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும். 2 விதமான சுத்தம் இருக்குங்க. ஒன்று நார்மல் ஆர்கானிக்கா, நார்மலாக நம்ம சரீரத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது. இந்த சரீரத்தை சுத்தம் பண்ணி வைத்துக்கொள்ளணும். சில நேரத்தில் சுத்தம் இல்லாதனாலே நிறைய வியாதி வர ஆரம்பிக்குது சிலருக்கு. இப்போ நீங்கள் யூ நீட் டு கீப் யோர் பாடி கிளீன், ஃபிசிக்கலி நார்மலாக சொல்கிறேன். உங்கள் சுற்றி இருக்கிற சூழல், உங்கள் வீடு, நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதனால் நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொண்டாலே வியாதிகள் அநேக நேரத்தில் நம்ம தவிர்த்து கொள்ளலாம். இது ஒன்று. 2வது, இந்த சரீரம் உலகத்தோடு ஒட்டி வாழ்றதுனால சில விதமான ஆவிக்குரிய அசுத்தங்களுக்கு இந்த உடம்பு தீட்டுப்பட சாத்தியம் உண்டு. அப்போ ஆவிக்குரிய ரீதியில இந்த சரீரத்தை சுத்திகரிக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். சமீப காலத்துல தான் இந்த சத்தியத்தை நானே ஒரு தெய்வ மனுஷன் மூலியமா கற்றுக்கொண்டு என் வாழ்க்கையில அநேக விடுதலை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். சரீர சுத்திகரிப்பு மிகவும் முக்கியம். நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்மா ஆவியை எப்படி சுத்தம் பண்றோம்? ஆவி வந்து பரிசுத்த ரீபா கபாலாபா அந்நிய பாஷை ஜெபம் பண்ணி தேவன் இடத்துல நல்லா ஜெபம் பண்ணி நம்ம சுத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்ப நம்ம ஆவி சுத்தமா இருக்கிறதுனால நம்ம பலமா இருக்கிறோம். ஆவிக்கு மனுஷன் சுத்தமா இருக்கிறான். ஆத்மா எப்படி சுத்தம் பண்றோம்? ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதித்து தேவனோட பைபிள்ல வேதத்தை படிச்சு நம்ம ஆத்மா நம்ம சிந்தனை சுத்தமாகுது. அப்ப ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றையும் வந்து சுகமாய் இருக்கிறோம். ஆனா நம்ம ஆவி ஆத்மா மாத்திரம் நம்ம கிடையாது. 3வதாக நம்ம சரீரம் நம்மோடு கொடுக்கப்பட்டிருக்குது இல்லையா? அப்ப இந்த சரீரம் சில பலவீனங்களுக்குள்ள கோத்து பண்ற காரணம் என்ன? ஆவி உற்சாகமா இருக்கிறது, ஆனா மாமிசமும் பலவீனமா இருக்கிறது என்று வேதம் தெளிவா சொல்லுகிறது அல்லவா? சில பாவங்கள் சில பேர் ஏன் விட முடியல? மனதால ஆத்மா ஆவிடில நல்ல பலமா ஆண்டருக்காக வாழணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா சரீரம் திருப்பி பாவத்தில் போய் விழுந்துருது. திருப்பி தப்பு பண்ணிடுறோம். திருப்பி சோர்ந்து போயிடுறோம். ஜெபிக்கணும்னு ஆசை தான். எத்தனை பேருக்கு 2 hour 3 hour ஜெபிக்கணும்னு ஆசை, தேவனிடத்துல வல்லமையா நிக்கணும்னு ஆசை. ஆனா சரீரம் சோர்ந்து போகுது பிரதர், பலமா ஆகுது பிரதர், தூக்கம் வருது பிரதர், முடியல பிரதர் அப்படின்னு சொல்றாங்க. இது காரணம் சரீரம் அசுத்தத்தை தீட்டுப்பட்டிருக்கிறது நிமித்தமாய் சரீர பலத்தை இழந்து போகிறது, பலவீனத்துக்குள்ள போகுது. ஆனா இங்க அதான் பார்க்கிறோம், 5 வித காரியம் நம்ம பார்த்தோம். எப்படி ஒரு மனிதன் வியாதிக்குள்ள எப்படி தள்ளப்படுகிறான்னு சொல்லி. இந்த காரியங்கள் மாத்திரம் போதாது, அதோடு சேர்த்து உங்களுடைய சரீரத்தை சுத்திகரித்துக் கொள்ள நீ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நான் சொல்ற இந்த சரீர சுத்திகரிப்பு காரியம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஆர்வமாக இருந்தால் தயவாக எங்களுடைய பிரேயர் லைனுக்குள்ளதாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களை வழிநடத்த ஆயத்தமாக இருக்கிறோம். ஏன்னா அது ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பேச முடியும். It goes to a lot of things that we need to learn from the scriptures. வேதத்தில் எத்தனையோ காரியங்கள் இதை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. அநேக நேரத்தில் நம்ம அலட்சியம் பண்ணி இருக்கிறோம். ஆனால் அந்த காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினா எங்களுக்கு தொடர்பு கொள்ள நாங்கள் தெளிவாய் பேசுகிறோம். ஆனால் இது the last point I just wanted to place to you. ஏன்னா ஒரு இந்த 5 காரியமும் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்திருந்தால், ஏன் என் வாழ்க்கையில் பலவீனம், ஏன் என் சரீரம் சோர்ந்து போகுது, பலவீனமாவது, எனக்கு வியாதி வந்து போகுது, ஏன் இன்னும் என் ஃபுல்லா டெலிவரன்ஸ் ஆகல, இன்னும் எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு பிரதர் அப்படின்னு நீங்க யோசிச்சு கொண்டு இருந்தீங்கன்னா, இல்ல உங்களை சுத்தி இருக்கவங்க அந்த வாழ்க்கை அதை கடந்து போயிட்டு இருக்காங்க, அது புதிய ஆத்மாவா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டாலும் இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில் இந்த 5 காரியம் இருக்குதா? பாவம் நிமித்தமாய் வியாதி, சாபத்தின் நிமித்தமாய் வியாதி, அசுத்த ஆவின் பிடி நிமித்தமாய் வியாதி, இது எதுவுமே இல்லாமல் தேவநாம மகிமையடைம்படியாக வியாதி அனுமதிக்கப்பட்டிருக்கும். 5வது, நம்முடைய ஆத்மாவை சரியாய் காத்துக்கொள்ளும் போது, சரீரத்தை நம்மளே ஞானமாய் சுத்தமாய் காத்துக்கொள்ளும் போது வியாதி வராமல் இருக்கும். ஸோ பிசிக்கலா we are not taking care of body, soul we are not taking care. இது 5வது காரியம். இது எதுவுமே இல்லாமல் இருந்தால், இது எல்லாமே ஏறக்குறைய ஓகேங்கிற மாதிரி இருந்தாலும், பட் ஸ்டில்
10 வருஷமா ரட்சிக்கப்பட்டு ஸ்டில் சில காரியங்கள் என்னோட சரீரத்திலிருந்து சரீர தீட்டு, சரீர பலவீனம், சரீர பாவத்திலிருந்து நான் மேற்கொள்ள முடியல. The same weakness I'm having, but I'm not totally recovered அப்படின்னு இன்னொரு கேள்விக்குள்ள இருப்பீங்கன்னா, high chances சரீரம் இந்த எலிசா எப்படி இந்த நாமானுக்கு போய் யோர்தான் நதியில 7 முறை முண்டி எழும்பும் பொழுது உன் சரீர சுத்தமாகும் சொன்னாரோ, அந்த சுத்தம் உங்க வாழ்க்கையில சரீரத்துக்கு ஏற்படாமல் இருக்கிறது நிமித்தமாய் நீங்க இன்னும் பலவீனத்தில் இருக்கலாம், சோர்வுல இருக்கலாம், வியாதியில இருக்கலாம், பாவத்தில் இருக்கலாம். இதுதான் தேவன் நம்மிடத்தில் பேசின சத்தியம். எத்தனை பேருக்கு இது பிரயோஜனமா இருந்தது? ஒரு பலத்த ஒரு ஆமேன் சொல்லுங்க, கீழே ஒரு ஆமேன் டைப் பண்ணி போடுங்க. தேவநாம மகிமை அடையும்படியாக. I'm going to pray for you. இந்த 5 விதமான காரியங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போதுமானவராய் இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கை இருக்கிற பலவீனங்களை நீக்கி நம்மளை சுத்திகரித்து நம்மளை சுகப்படுத்த இயேசு போதுமானவராய் இருக்கிறார். அந்த சுகத்தை நீங்க தேவ கரத்திலிருந்து பெற்றுக்கொள்வீங்க என்று சொன்னால் இன்றைக்கு தெய்வீக அற்புதம் நடக்கும். இந்த வாரம் இந்த எவ்ரி Thursday நாங்கள் இந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது தேவன் எங்களுக்கு தெளிவாய் இந்த காரியங்களை செய்ய முடியும் எங்களுக்கு உணர்த்தும் போது we knew it for sure that there is a special grace, healing anointing, healing grace will fall on this ministry every Thursday when we are conducting this meeting. இந்த கூட்டத்தை நாங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையே நாங்கள் நடத்திக்கும் போது தேவனுடைய விசேஷித்த சுகமளிக்கிற வல்லமை கிருபையா இறங்கி வருகிறதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். And we know for sure that God has ordained the healing anointing to come upon us right now in the mighty name of Jesus. Liba kaba laba raba kaba raba. Oh riba raba shibiriyam baba shabalaba raba. ஒருவேளை உங்களுக்கு ஒரு தெய்வீக சுகம் தேவைப்படுது சொன்னா இப்போ நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. The anointing of healing that is in this place gonna walk into your living room, walk into your room. நீங்க இருக்கிற இடத்துல அது இறங்கி ஒரு கனம் பண்ணுங்க. எழுந்தவனா படுத்துக்கொண்டு இந்த வீடியோ நீங்க பார்க்காதீங்க, சாஞ்சு கொண்டு இந்த வீடியோ நீங்க பார்க்காதீங்க. தேவ பிரசன்னத்தை கனம் பண்ண விதத்துல எழுந்த வண்ணமாக, முட்டி போட்ட வண்ணமாக தேவனுக்கு ஸ்கிரீன் விஷன்ல பார்க்க சொல்ல படுத்துக்கிட்டு பார்க்குறீங்க. நோ, டோன்ட் டூ தட். நீங்க எழுந்து நின்று தேவனை மகிமைப்படுத்தி நீங்க இந்த பிரசங்கத்தை நீங்க ஈடுபட வேண்டும். இல்ல நீங்க முட்டி போட்டுட்டு நீங்க இந்த பிரேயர் செஷனுக்கு கடந்து போக வேண்டும். ஏன்னா even though we are watching in the phone, even though we are watching in the TV, சும்மா அப்படியே கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து நம்ம பார்க்க வேண்டிய காரியங்களை, we are not respecting any man. We give respect to the holy God who is talking to us right now. எங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிற இந்த உயிருள்ள தெய்வத்தை மகிமைப்படுத்தும்படியாக தான் நம்ம இந்த நேரத்தில் நம்ம இறங்கி வந்திருக்கிறோம். ஸோ தேவ பர்சன் இந்த இடத்துல மாத்திரல ஐ பிலீவ் இட் இஸ் ஜஸ்ட் கம்மிங் தேர். நீங்க வாஞ்சிக்கிறதுனால நீங்க ஆசைப்படுறதுனால சத்தியத்தை கடைசி வரைக்கும் சில பேர் ஃபுல்லா கேட்டுட்டு இருந்தீங்க. யூ வில் ரிசீவ் த ஹீலிங் மூமெண்ட் இன் யுவர் லைஃப் ரைட் நவ். தேங்க்யூ ஃபாதர். அப்பா தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். ஒரு சிலருக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்க போறாரு. at the same time ஒரு சிலர் நீங்க வாஞ்சிக்கிறது நிமித்தமாய் உங்கள் மூலியமாய் பிறர் சுகமாக்கப்பட முடியாது அந்த கிருபையை கர்த்தர் உங்க கரத்துல வைக்க போகிறார். God's going to anoint you with the anointing of healing to heal others for the glory of Jesus. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் தான் நாங்க போட்டிருக்கிறது. ஊழியக்காரர்கள் மாத்திரம் 5 வித ஊழியத்தில் அழைக்கப்பட்டவர் மாத்திரம் சுகலிக்கிற வல்லமை செயல்பட கர்த்தர் அழைக்கவில்லை. அவர் நாமத்தை விசுவாசிக்கிற யாவரும் விசுவாசிக்கிறதுனால் நடக்கிற அடையாளங்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. You will carry the anointing of healing over your life because you're connecting with us right now. ஆயத்தமாகுங்க. ரிபா கபா லபா ரபா கபா. Glory to Jesus. Glory to Jesus. Glory to Jesus. Glory to Jesus. Mikatalaba katalaba rabaraba shibilibirianda. Oh Father, we give you the glory. Balaba raba kabalaba rabaraba shibirianda rababa shibirianda labaraba kabaraba. ஆண்டவரே பார்த்துக்கொள்ற ஒரு சிலர் கூடதாக ஆத்துமால ஒரு தெய்வீக சுகம். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை ஆவிதரும்
பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, நாத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகன். லல்லல்லல்லல்லல்லா. பிரியமானவனே, நாத்துமா வாழ்வது போல் நீர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து ரிபாக்கவா சுகமாயிரு மகனே, சுகமாயிரு மகனே, சுகமாயிரு மகனே. நீர் என்னோடு இருக்கும்போது அல்லேலூயா, நீர் என்னோடு இருக்கும்போது. Thank you Lord. நான் ஆவியில உணர்கிறேன், இன்னைக்கு அநேக வியாதி உள்ளவர்கள் இந்த ப்ரோக்ராம்ல இணையவில்லை. ஆனால் தேவனுக்காக துடிப்பாய் இருக்கிற சிலர்கள் இந்த ப்ரோக்ராமை நீங்க இணைந்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் இந்த ஹீலிங் அனாயிண்டிங் அப்போ வெறுமையா இன்னைக்கு இறங்கல. இந்த ஹீலிங் அனாயிண்டிங் இஸ் கம்மிங் டவுன் so that you can carry that healing anointing over your life. வருகிற முடிவு பண்ணுங்க, தேவனுக்காக பிரகாசிக்கணும், தேவனுக்காக ஏதாவது பிரயோஜனமான காரியத்தை செய்யணும் துடித்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, இந்த ப்ரோக்ராம் பார்த்து கொண்டு இருக்கிற நீ, உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய சித்தமாய் இருக்கிறார். சாதாரண ஆட்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்கிற நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா தேடி கொண்டு இருக்கிறார்? பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவர்களை கர்த்தர் தேடவில்லை, பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவர்களை கர்த்தர் தேடவில்லை. God is just looking for people who are willing to surrender into his hands to be used by him. தேவனுடைய கரத்துல கருவிலாய் மறுரூபமாக்கப்பட விட்டு கொடுக்கிறவர்களை கர்த்தர் தேடுகிறார். சில மூலையில, சில ஓட்டையில, சில இடத்துல, ஒதுக்கு புறத்துல இருக்கிற சில ஆத்துமாக்களை யாரை கொண்டு சந்திப்பா? உன்னை கொண்டு தானே நான் சந்திக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை கொண்டு கர்த்தர் சிலரை ஆதாயப்படுத்த, உன்னை கொண்டு சிலர் வாழ்க்கையை கர்த்தர் மறுரூபமாக்க, உன்னை கொண்டு சில கிறிஸ்துவர்களை அனலாய் குளிராய் இருக்கிறதை தட்டி அனல் கொண்டு எழும்ப செய்ய கர்த்தர் உங்களை கொண்டு என்னை கொண்டு பயன்படுத்த சித்தமாய் இருக்கிறது நிமித்தமாய் தெய்வத்தோட மகிமையின் அபிஷேகம் இப்ப இறங்கி கொண்டு இருக்கிறது. தேவனுடைய மகிமையின் அபிஷேகம் உங்களை அனல் கொண்டு எழும்ப செய்கிறது. ரிபா கவா லபா ரபா கபா ரபா ரபா ஷிபிரியான் தலபரா. When 2 or 3 agrees in my name, ரிபா கவா லபா, when 2 or 3 agrees in my name, லிவா ரபா கபா. நம்ம இப்ப என்ன தெரியுமா செய்து கொண்டு இருக்கிறோம்? 2-3 பேர் நம்ம இப்ப ஆவியில ஒருமனப்பட்டு கொண்டு இருக்கிறோம். When we are gathering and united in the spirit for the Lord, ரிபா கவா லபா, நாம் கேட்பதை கர்த்தர் செய்வார். நம்ம எதை கட்டுகிறோம் அதை கர்த்தர் கட்டுவார். எதை கட்டளுகிறோம் கர்த்தர் கட்டளுவார். பரலோகம் நமக்காக வேலை செய்யும்படியாய் கர்த்தர் செய்ய சித்தமாய் இருக்கிறார். ரிபா லபா ரபா கவா. எழும்பு 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 என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழும்பு 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 என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி வருகிற நாட்களே அநேக ஆத்துமாக்கள் உன்னை கொண்டு தேடி வரும்படியாக நான் செய்வேன். ரிபா லபா ரபா ரபா. அநேகருக்கு சுகத்தை நீர் ரிபா கபா லபா, அநேகருக்கு தெய்வீக சுகத்தை உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிறாரு. அநேகர் உன்னை கொண்டு விடுவிக்க விரும்புகிறாரு. உன்னை கொண்டு கர்த்தர் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களுக்கு நன்மையை வாழ்க்கையில் ஏற்படுத்த முடிய கர்த்தர் சித்தமா இருக்கிறார். தேவ பிள்ளையே, God is about to use you to bring his glorious gospel to those around you. லிபாரபா கபரபரபா ஷிபிலியரபரபா. ஒருவேளை வியாதியோடு பலவீனத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் இருந்தால் அவர்களுக்கு இயேசுவின் மகிமை நாமத்தில் தெய்வீக சுகத்தை பேசுகிறோம், விடுதலையை பேசுகிறோம். அவர்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டளைத்து விடுகிறோம். எந்த கட்டுனா அவளை கட்டி வைத்திருந்ததோ, மாந்திர கட்டுகள், சூனிய கட்டுகள், பலவீன கட்டுகள், பாவ கட்டுகள், சோர்வின் கட்டுகள், மாமிச கட்டுகள், இதுவரைக்கும் அவர்களை அலைக்கழித்து இருந்த கட்டுகள், சில கனெக்ஷன்ஸ்னால உண்டான கட்டுகளை இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் உடைக்கிறோம், ரத்து செய்கிறோம், வேரோடு பிடுங்கி போடுகிறோம். சுவாமி, தேவன் அற்புதமாய் விடுவிக்கிறேன். தேவன் அற்புத சுகத்தை கொடுக்கிறேன். ரீபாக்கா, சரீரத்தில் சுகம், ஆத்மாக சுகம், வியாதி இல்லாமல் போகும்படியாய் கர்த்தர் செய்து ஆவில ஒரு தெய்வீக சுகத்தின் மகிமை இறங்கிறதுக்காக நன்றி அப்பா. Glory to Jesus. ஒரு தெய்வீக மகிமை. ஜெபிக்க முடியாதபடிக்கு
தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்க முடியாதபடிக்கு, தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்கணும், பெரிய காரியம் செய்யணும், வாஞ்சைகள் தாகங்கள் இருந்தாலும் முழுமையாய் செயல்பட முடியாதபடிக்கு தடையாய் வானப்பட்ட கால கர்த்தர் இப்போ உடைக்கிறார், ரத்து செய்கிறார், வேரோடு புடுங்கிறார். Reba kaba laba rabaka, enter into the anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ள பரிபூர்ணமாய் வா என் மகனே, வா என் மகளே என்று கர்த்தர் அழைக்கிறாரு. அதற்கு நீ நுழையும் போதுதான் ஓ ரிபாலபாரபா கபாலபாரபா அந்த தண்ணீர் என்ற அபிஷேகம் அந்த யோர்தான் நதியில அந்த நாமான் ஆண்டவரே எலிஷா சொன்னான், நாமான போய் அந்த யோர்தான் நதியில போய் 7 முறை நீ ஸ்நானம் பண்ணி சுத்தமாவாய். அந்த நதி என்கிற பரிசுத்த ஆவியானவர் குள்ளதாக நீர் மூழ்க வேண்டும், நீர் மூழ்க வேண்டும், ஸ்நானம் பண்ண வேண்டும், நீ மூழ்க வேண்டும். நீர் மூழ்கும் பொழுது 7 என்கிறது பரிபூர்ண எண். பரிபூர்ணமாய் நீ மூழ்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆட்கொண்டு ஆளுகை செய்ய ஆரம்பிக்க போகிறாரு. வரங்களை கொண்டு உன்னை அலங்கரித்து எடுத்து பயன்படுத்த விரும்புகிறாரு. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய சித்தம் கொண்டிருக்கிறது நிமித்தமாய் கர்த்தர் உண்மையில் அந்த அபிஷேக மலையை பொழிய செய்ய விரும்புகிறாரு. எழும்பு தேவ பிள்ளையே, தேவ நாமத்தை மகிமைப்படுத்து, தேவ நாமத்தை மகிமைப்படுத்த சேவை செய்ய ஆரம்பி, எடுத்து தேவனுக்காக ஊழியம் செய்ய ஆரம்பி. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய சித்தமா இருக்கிறாரு. லிபாரபா கபலபரபரபா ஷிபிலி அந்தரபரபா ஷபலபரபரபா. Glory to Jesus, glory to Jesus, glory to Jesus. இவர்கள் கொண்டு கர்த்தர் அநேகரை சுகமாக்க போகிறீங்க. இவர் கொண்டு அநேகர் விடுதலை ஆக்க போறார். கையை வையுங்க, தைரியமா கையை வையுங்க. வியாதியஸ்தர் பார்த்தீனா தெய்வம் நான் உமக்காக ஜெபிக்கிட்டா, உமக்காக நான் பிரார்த்தனை பண்ண சொல்லி கையை வச்சு ஜெபம் பண்ண கர்த்தர் அற்புதத்தை செய்வார். கர்த்தர் அவர் நிரூபிப்பார், அவர் பெரியவர் என்று. அவர் அற்புதத்தை செய்கிற தேவனா இருக்கிற கீழ்படியும் போது கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியம் செய்ய ஆரம்பிக்க போகிறார். Thank you Father, we give you the glory. எங்களுக்கு வந்த பிரேயர் விண்ணப்பங்கள் எல்லாத்தையும் இப்போ உங்க சமூகத்துல முன்பதாக கொண்டு வருகிறோம். இதுக்கப்புறம் வரப்போகிற பிரேயர் விண்ணப்பங்களையும் உங்களுடைய தெய்வீக சமூகத்தில் கொண்டு வருகிறோம். We speak the healing power of Jesus. இயேசு சுகமளிக்கிற வல்லமை, விடுவிக்கிற வல்லமை, அற்புதம் செய்கிற வல்லமை இவர்கள் நாமத்திலே நாங்கள் முத்திரை போடுகிறோம். அற்புதத்தை செய்யுங்க, சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், தரித்திரர்கள் ஆசீர்வாதங்களாய் மாறட்டும், விடுவிக்கப்படட்டும், பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள் இயேசுவின் நாமத்தில். ரட்சிப்பு உண்டாகட்டும். இவங்க ரட்சிக்கப்பட முடியாத மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற ஆவிகளிலிருந்து தெய்வீக விடுதலையை பேசுகிறோம். ஆண்டவர் விடுவிக்கிறதுக்காக நன்றி, தெய்வீக சுகத்தை உண்டாகிறதுக்காக நன்றி. மனக்கண்கள் திறந்தருளுங்க சுவாமி. தேவன் அதிசயங்கள் செய்யுங்கப்பா, உங்க நாமம் மகிமை அடைவதாக. ரிபா கபா லபரபரபரபரபஸ்வரி. ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுமே. ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டு. சிலர் மேல ஜெப ஆவி இறங்கி கொண்டிருப்பதுக்காக நன்றி. ஜெபிக்க செய்யுங்க. தேவ சமூகத்தில் மணிக்கணக்காய் நேரத்தை செலவழிக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் மறுரூபமாக்கப்படட்டும். ஜெபிக்கிறதுக்கு தடையாய் காணப்படுகிற ஆவியிலே இயேசு நாமத்தில் உடைக்கிறோம், ரத்து செய்கிறோம். ஆவிக்கிற மண்டலத்தில் இருள் மேகங்களாய் காணப்பட்ட ஒவ்வொரு பிசாசின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் ரத்து செய்கிறோம், ரத்து செய்கிறோம், ரத்து செய்கிறோம். mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தில் தெய்வீக விடுதலை பேசுகிறோம். Thank you Father, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் இவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போறதுக்காக நன்றி. உங்க நாம மகிமை அடையட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். Thank you Lord, we give you the glory. Thank you Father. இன்னைக்கு கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்யுங்க. உங்க நாம மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Thank you for joining with us today. இந்த வீடியோ, இந்த மெசேஜை நீங்க நடுநடுவில் பூந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல்லா ஆரம்பத்திலிருந்து கடைசி மட்டும் பாருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால், ஒரு யாருக்காவது வியாதி இருக்கு, பல நாட்களாக வியாதியிலிருந்து இன்னும் விடுதலை ஆக முடியாமல் காரணம் தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறாங்கன்னா, the 5 reasons why sickness come என்று இந்த சத்தியம் நிச்சயமா அவளுக்கு பிரயோஜனமாக இருக்கும், ஒரு தெளிவை கொடுக்கும், ஆவியை உற்சாகப்படுத்தும், அவளுக்கு அந்த விடுதலையை கொடுக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பி அவர்களுக்கு நீங்க ஆசீர்வாதமாக இருங்க.
நீங்க தேவனோட செய்தியை பகிர்ந்து கொள்ளும் போது பிறருக்கு நீங்க ஊழியம் செய்கிறீர்கள். அந்த ஊழியத்தை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு எங்களுடைய பிரேயர் ஹாட்லைன் நம்பரை நாங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் போட்டிருப்போம். நீங்கள் ஜெப விண்ணப்பம் இல்லைன்னா தயவாக யாருக்கு வியாதி இருக்கிறதோ, விடுதலை தேவைப்படுதோ, பொருளாதார சிக்கல்கள் இருக்கிறாரோ, மக்கள் ஆதாயம் ரட்சிக்கப்படமுடியாக நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீங்களோ அவர்கள் பேர்கள் நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். தேவைகளை வெளிப்படத்தான் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் இன்னும் பெரிய காரியங்கள் செய்வார். அடுத்த வாரம் தேர்ஸ்டே வியாழக்கிழமை மீண்டும் அதே நேரத்தில் 9 மணிக்கு உங்களை நேரத்தை நாங்கள் சந்திக்கிறோம். பிறருக்கு ஷேர் பண்ணுங்க, பிறர் என்கரேஜ் பண்ணுங்க, ஜாயின் பண்ண செய்யுங்க. அடுத்து என்ன செய்தி கர்த்தர் கொடுப்பார், என்னத்தை பேச சொல்ல போறாருன்னு தெரியல. தேவன் ஆவில் எதை வைக்கிறாரோ அதை நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறோம். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you for joining with us. This is Prakash Pathipan, Canaan Ministries. God bless you. கர்த்தர் ஆத்மா ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபத்தோட முடிச்சிருவோமா? ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு நாமத்தை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பகலும் மறவாதே. ஆமென், 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 ஆமென். God bless you. Bye bye.